ஸோ எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பிரிசன் பிரேக்கோட சீசன் 2 தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி சீசன் 1 பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த சீசன் 2 வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். லிங்கன் அப்படின்ற ஒருத்தர் வைஸ் பிரசிடென்ட்டோட பிரதரை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி மரண தண்டனையை கொடுக்கறாங்க. ஜெயிலுக்குள்ள அவரை போடுறாங்க. ஆனா அந்த லிங்கனுடைய பிரதர் மைக்கேல் அவரு தன்னுடைய அண்ணன் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி அண்ணனை காப்பாத்தணும்ன்றதுக்காக ஜெயிலுக்குள்ள போய் பக்காவா பிளான் பண்ணி அவரோட பிரதர் மட்டும் இல்லாம கூடவே சேர்ந்து 8 பேர் தப்பிக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா லிங்கன் உண்மையாவே அந்த வைஸ் பிரசிடென்ட்டோடைய பிரதரை கொலை பண்ணவே இல்ல. அந்த வைஸ் பிரசிடென்ட்டோட பிரதர் உயிரோட தான் இருக்காரு. ஃபேக்கா செத்து போன மாதிரி ட்ராப் பண்ணிருக்காங்க. சோ எது என்னவோ ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனா இருந்தாலும் போலீஸ் திரட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஏரோப்ளைன்ல தப்பிச்சு போக வேண்டிய இவங்க டைம் பத்தாததுனால ஏரோப்ளைன் போயிடுது. அங்கங்க ஆளுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் இந்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். சோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ சீசன் 2 உடைய கதையோடைய ஆரம்பத்துல தப்பிச்சு போனது மொத்தம் 8 பேரு. நம்ம மைக்கேல், அவரோட பிரதர் லிங்கனு, அப்புறம் சுக்ரே, டீ பேக், சி நோட்டு, நம்ம அப்ரூசி, அப்புறம் பிக் பேக்கெட்டில் வல்லவரான அந்த பையனை வந்து ஆர்வ கோளாறுன்னு நம்ம கூப்பிடலாம். அண்ட் லாஸ்டா அந்த சைக்கோ ஒருத்தர். அந்த ஆர்வ கோளாறு, டீ பேக், சைக்கோ இவங்க எல்லாரும் தனித்தனியா போயிட்டாங்க. இப்போ நம்ம மைக்கேல் கூட வந்துட்டு மைக்கேல், அவருடைய பிரதர் லிங்கனு, அப்ரூசி, டீ பேக், சி நோட்டு இவங்க 5 பேர் மட்டும் தான் இருக்காங்க. இந்த 5 பேரையுமே தேடி போலீஸ் வந்துகிட்டு இருக்கு. நல்ல வேலையா கரெக்டா ட்ரெயின் போற ரூட் 1 இவங்க தாண்டின உடனே அந்த ட்ரெயின் வந்துடுது. அது கூட்ஸ் வண்டி ரொம்ப பெருசா இருக்கும். அந்த கேப்ல இவங்க ட்ரெயின்ல ஏறி எஸ்கேப் ஆயிடுறாங்க. போலீஸ்ல நம்ம பெல்லிக் இருக்காருல, இவரு தானே நம்ம ஆளுங்க கிட்ட செம்ம அடி வாங்கினது. இவனுங்களை மொத்தமா பிடிக்கணும்னு வெறியில இருக்காரு பெல்லிக்கு. அதோட தப்பிச்சு போன கைதிகளை வெறும் போலீஸால பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேஸ் வந்து FBI மாறுது. அதுல ஒரு FBI ஏஜென்ட் இருக்காரு. அவரோட பேரு அலெக்ஸ். இதனால கடுப்பாகிறது யாருன்னா பெல்லிக் தான். ஏன்னா அந்த பெல்லிக் தான் வந்துட்டு நம்ம கைதிகளால பாதிக்கப்பட்டவர். ஆனா இப்ப FBI போனதுனால போலீஸால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில அவனுங்களை பிடிக்கணும்னு வெறியில இருக்காரு பெல்லிக். இந்த நேரத்துல வெளியே நம்ம லிங்கனுடைய லவ்வர் இருக்காங்கல்ல, அந்த லாயர் வெரோனிகா, அவங்க வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட்டோட பிரதர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ இதை மட்டும் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், லிங்கனுக்கு தண்டனையே கிடையாது. சரி வெளியே போகலான்னு பார்த்தா அந்த வீடே லாக்ல இருக்கு. ஏன்னா அந்த வீட்டை உள்பக்கமா இருந்து திறக்கவே முடியாது. ஆனால் அந்த வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கு. அந்த ஃபோன் மூலியமா அவங்க என்ன பண்றாங்கன்னா லிங்கனுக்கு கால் பண்றாங்க. நம்ம லிங்கன் கிட்ட இந்த உண்மையை சொல்லிடுறாங்க. வைஸ் பிரசிடென்ட்டோடைய அந்த பிரதர் நீ கொலை பண்ணதா சொல்லப்பட்டவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே அந்த வீட்டுக்கு சில ஏஜென்ட்ஸ்லாம் வராங்க. அவங்க நம்ம லாயரை ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்க. இந்த விஷயத்த ஃபோன் மூலியமா கேட்ட லிங்கன் ரொம்ப சோகமாகறாரு. ஏன்னா ப்ராப்ளம் என்னன்னா வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, ஆக்சுவலா அவங்க வைஸ் பிரசிடென்ட் கிடையாது. தம் பிரதர் இறந்து போன மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அனுதாபத்துல இப்போ அவங்க பிரசிடென்ட்டாவே ஆயிட்டாங்க. அதனால ஜெயில இருந்து தப்பிச்சவங்களெல்லாம் பிடிக்கிறது தான் ப்ரையாரிட்டியே. அதுக்காக வந்த FBI ஏஜென்ட் வந்து சும்மா வேற லெவலு. ஏன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் பெல்லிக்க வந்துட்டு நம்ம மைக்கேல் வெளியே இருக்கும் பொழுது என்னென்னலாம் வாங்கியிருக்காரு அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் ரூம் இருக்குன்னு உள்ள போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா அந்த அலெக்ஸ்ன்ற FBI ஏஜென்ட் வந்துட்டு மைக்கேல் ஜெயிலுக்குள்ள வரும்பொழுது அவரை போட்டோலாம் எடுத்திருப்பாங்கல்ல, டேட்டூலாம், அதெல்லாம் பார்த்து அந்த டேட்டூ ஒரு ப்ளூ பிரிண்ட், எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறது, வெளியே போனா எப்படி தப்பிக்கிறதுன்னு எல்லா பிளானும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பக்காவா யோசிக்கிறாரு அவரு. எங்க நம்ம மைக்கேல் குரூப்ல இருந்து தனியா பிரிஞ்சு போன டீ பேக் இருக்காருல, அவரு கையை தான் அப்ரூசி வெட்டிட்டாரு. ஒரு டாக்டரை பிடிச்சி என் கையை திரும்ப ஒட்ட வை அப்படின்னு சொல்லி மிரட்டி ஆபரேஷன் பண்ண வைக்கிறாரு. எங்க நம்ம மைக்கேலும் மற்ற ஆட்களும் வந்துட்டு இப்ப அவங்க ஜெயில் ட்ரெஸ்ல இருக்காங்க. அவங்க நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாறணும். மைக்கேல் கரெக்டா அவரோட டேட்டூல ஒரு விஷயத்த நோட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு சுடுகாட்டுக்கு போறாங்க. அங்க ஒரு இடத்த தோன்றாங்க. பார்த்தா அங்க புது ட்ரெஸ் இருக்கு. எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. ஆனா அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு மைக்கேல். கரெக்டா அதே இடத்துக்கு அந்த அலெக்ஸ்ன்ற FBI ஏஜென்ட்டும் வராரு. அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற டேட்டூவை இந்த ஆளு டீகோட் பண்றான். சோ இவன் சம புத்திசாலி அப்படின்னு சொல்லி மைக்கேலுக்கு புரிய வருது. எங்க நம்ம டாக்டர் இருக்காங்கள சாரா, அவங்க ஓவர் டோஸ்னால ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. போலீஸ் விசாரணை நடத்துது. ஏன்னா டோர் வந்து திறந்துருக்கு, உடையெல்லாம் இல்ல. நீங்க தான் திறந்து விட்டுருப்பீங்களோ அப்படின்னு டாக்டர் சாரா மேல ஒரு டவுட். ஆனா நல்ல வேலையா டாக்டர் சாரா கிட்ட ஒரு ஆரிகாமி மாதிரி ஒன்னு இருக்கு. நம்ம மைக்கேலோடது தான். மைக்கேல் அதுல வந்து மோர்ஸ் கோட்லயே சில விஷயங்கள் எழுதியிருக்காரு தப்பிக்கிறதுக்கான பிளான் அப்படின்னு. ஆனா அந்த டைம்ல சாராவுக்கு அது என்னன்னே புரியல.
ஸோ அந்த வைஸ் பிரசிடென்ட் தான் இப்போ பிரசிடென்ட்டாகவே இருக்காங்க. லிங்கனை காலி பண்ணணும்னு லிங்கனோட ஒய்ஃபெல்லாம் போட்டு தள்ளிட்டாங்க. அந்த பழியை லிங்கனுடைய பையன் மேலேயே போட்டு அவரை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க. ஹியரிங் நடக்க போகுது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மைக்கேலும் லிங்கனும் எப்படியாவது லிங்கனுடைய பையனை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம அப்ரூசி, சீனோட்டு, சுக்ரே இவங்கெல்லாம் அவங்க வழியை பார்த்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ மைக்கேலும் லிங்கனும் மட்டும்தான் நம்ம லிங்கனுடைய பையன் ஜூனியர் அவரை காப்பாற்றணும். ஜூனியர் கிட்ட ஃபர்ஸ்ட் இவங்க பேசணும். ஒரு லாயர் மூலியமா பேச வைக்கிறாங்க. லாயர் தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ஃபோனை கொடுக்குறாங்க. ஆனால் பேசுறது நம்ம லிங்கனு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, அப்பா உன்னை காப்பாத்துறேன், மேலே போகிற ஒரு விஷயம், லெஃப்ட் சைடு போகாத, ரைட் சைடு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனுக்கு ஒன்றும் புரியல, என்னன்னே தெரியல. ஆனால் இந்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அந்த FBI ஆலெக்ஸ். அவர் அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, அந்த பையனுக்கே ஒன்றும் தெரியாது, ஏதோ பிளான் பண்றீங்க, ஆனால் நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு அந்த FBI ஏஜென்ட் ஆலெக்ஸ் சொல்றாரு. எங்க நம்ம மைக்கேலும் லிங்கனும் ஒரு கடைக்கு போய் பொம்மை துப்பாக்கியை வாங்கிட்டு வந்து பிளாக் பெயிண்ட் அடிக்கிறாங்க, ஒரிஜினல் துப்பாக்கி மாதிரி காட்டுறதுக்காக. ஏன்னா ரியல் கன்லாம் இவங்களால இப்போ இந்த நிலைமையில வாங்கவே முடியாது. இந்த நேரத்தில் லிங்கனுடைய பையனை கோர்ட்டு கூட்டிட்டு போறதுக்காக அப்படியே கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு லிஃப்ட் ஒன்று இருக்கு, லெஃப்ட் சைட்ல ஒன்று, ரைட் சைட்ல ஒன்று இருக்கு. அந்த பையனுக்கு புரிஞ்சிருது, மேலே போகிற ஒன்று கண்டிப்பா அது லிஃப்டா தான் இருக்கணும், லெஃப்ட்ல ஏறக்கூடாது, ரைட் சைடு லிஃப்ட்ல தான் நம்ம ஏறணும் அப்படின்னு இவரு புரிஞ்சுக்கிறாரு. ஆனா லெஃப்ட் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகுது. உள்ள போக சொல்றாங்க. இருங்க, என் ஷூலேஸ் அவுந்துக்குச்சு அப்படின்னு சொல்லி சீனை போட்டு ரைட் லிஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையன் போறானே. இதை புரிஞ்சுக்கிற FBI ஏஜென்ட் ஆலெக்ஸும் போலீஸை கூட அனுப்பாம நான் கூட போறேன் அப்படின்னு சொல்லி அவரு போறாரு. கரெக்டா அந்த லிஃப்ட் டாப்பை ஓபன் பண்ணிட்டு நம்ம மைக்கேலும் லிங்கனும் வராங்க. கையில பொம்மை துப்பாக்கியை தான் வச்சிருக்காங்களே. ஆனா அதை பார்த்து அந்த ஆலெக்ஸ் பயந்து போறாரு. ஆலெக்ஸ் கிட்ட இருந்து அந்த கன்னை புடுங்கிடுறாங்க. அதோட லிங்கன் அவரோட பையனை காப்பாத்தலான்னு ட்ரை பண்றாரு. இவங்க கீழே இறங்கினாதான் அந்த பையனை தூக்கவே முடியும். ஆனா லிஃப்ட் சீக்கிரமாவே ஓபன் ஆக போகுது. இவங்க மாட்டிக்க போறாங்க. அதனால அந்த பையனை காப்பாற்ற முடியல. அந்த பையனை அப்படியே விட்டுட்டு இவங்க மட்டும் எஸ்கேப் ஆகி வேகமா வெளியே போக போலீஸ் பின்னாடி திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில வண்டியெல்லாம் பிடிச்சி எஸ்கேப் ஆகும் பொழுது போலீஸ் பயங்கரமா ஷூட் பண்றாங்களா. அதுல ஒரு குண்டு நம்ம லிங்கனுடைய காலில் பட்டுடுது. இது அந்த FBI ஏஜென்ட்டும் நோட் பண்றாரு. ரத்தம் வந்திருக்கு, கண்டிப்பா அதுல ஒருத்தன் அடிபட்டு இருப்பான், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. லிங்கனுடைய பையன் ஜூனியரையும் வந்துட்டு ஜெயிலில் அடைக்கிறாங்க. குண்டடி வாங்கின லிங்கனுக்கு வந்து மருந்து போடணும். அதுக்கு இவங்க போற சேஃபான ஒரு இடம் என்னன்னா, அடிக்கடி நம்ம மைக்கேல வந்து பார்க்க வருவாள ஒரு பொண்ணு, ப்ராஸ்டியூட் பொண்ணு, ஒய்ஃப்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்குறாங்களே. ஸோ லிங்கன் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும், மைக்கேல் வந்து ஒரு முக்கியமான வேலை பார்க்கணும். ஏன்னா இவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான பேக் இருக்கும், அதை வந்து ஒரு காருக்குள்ள தான் வச்சிருப்பாரு. ஸோ அந்த கார் இருக்கான்னு போய் பார்த்தா அந்த காரை காணோம். ஏன்னா போலீஸுங்க டோ பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க போல. ஸோ உடனே அந்த காரை எப்படியாவது திரும்ப ரெட்ரீவ் பண்ணி அதுக்குள்ள இருந்து அந்த பேக்கை எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த நேரத்தில் FBI ஏஜென்ட் ஆலெக்ஸுக்கு அந்த பேக் கிடைக்குது. ஏன்னா ஒரு திருடன் நின்றுக்கிட்டு இருந்த கார் கண்ணாடியை உடச்சி உள்ளே இருந்து நம்ம மைக்கேலுடைய பேக்கை எடுத்துகிட்டு போகும்பொழுது தான் உள்ள மைக்கேல் லிங்கனுடைய பாஸ்போர்ட்லாம் இருந்திருக்கு. சந்தேகப்பட்டு போலீஸில் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாரு. ஸோ கார் ஒழுங்காக இருந்திருந்ததுன்னா யாரும் டோ பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்ணாடிலாம் உடஞ்சி போயிருக்கே அப்படின்னு சொல்லி தான் டோ பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம மைக்கேலும் இந்த டோ பண்ணி கொண்டு போன இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் காரை பார்த்தா கண்ணாடி உடஞ்சி போயிருக்கு, பேக்கை காணோம். ஸோ அப்படின்னா பேக்கை யாரோ எடுத்துட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் அந்த FBI ஏஜென்ட் ஆலெக்ஸ் இருக்காருல்ல, அவரு அந்த திருடன் கிட்ட இருந்து நீ எந்த கார்ல இருந்து எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த காரோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டு அதை தேடி யாராவது வந்தாங்களான்னு கேட்கும்போது தான், சார் இப்பதான் ஒருத்தன் வந்து கேட்க வந்தானே, அவன் இங்கே தான் சார் இருக்கான் அப்படின்னு சொல்ல, நான் சீக்கிரம் அவனை புடின்னு சொன்ன அடுத்த செகண்டே மைக்கேலுக்கு டவுட் வருது, நம்ம மேல சந்தேகப்படுறாங்கன்னு அங்க இருந்து ஒரு கார் எடுத்துக்கிட்டு சும்மா பிச்சுக்கிட்டு போறாரு. எங்க நம்ம மைக்கேல் கிட்ட இருந்து பிரிஞ்சு போன சுக்ரே வந்து எதுக்காக வெளியே வந்தாரு, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கணுன்றதுக்காக தான். ஸோ அதுக்காக ஒரு காரை ஆட்டையை போட்டு அவரு பார்க்கறதுக்கு போறாரு. ஆனா ஒரு போலீஸ் பிடிச்சி சந்தேகப்படுறாங்க, வேற வழி இல்லைன்னு இறங்கி சோளக்காட்டுக்குள்ள ஓடுறாரு. எங்க நம்ம சீனோட்டு அவருடைய ஒய்ஃபுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இது எல்லாத்தையுமே FBI ஏஜென்ட்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்களே. ஸோ கரெக்டான நேரத்தில் இவர் அவரோட வீட்டுக்குள்ள போகணும். ஏன்னா வீட்டுக்குள்ள சீனோட்டோட ஒய்ஃப் எல்லாம் வந்து FBI ஏஜென்ட் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றது ஃபுல்லா FBI ஏஜென்ட் தான். ஜெயிலில் இருக்கிறவங்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஜெயிலில் இருக்கிற நம்ம பெல்லிக்கு நம்ம மைக்கேலால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு.
இருக்கார்ல, அவரு தனியா இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறாரு. அவரு கூடவே ஒரு ஃப்ரெண்டு போலீஸும் இருக்காரு. 2 பேருமே சேர்ந்து தான் எப்படியாவது இந்த கைதிகளை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல மைக்கேலும் லிங்கனும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, இவங்க செத்து போன மாதிரி ஒரு ஃபேக்கா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணலான்னு ஒரு கார்ல பாம் எல்லாம் செட் பண்ணி அதை ஒரு பிரிட்ஜில இருந்து தள்ளி விட்டு சில செதஞ்சி போன உடம்பு பார்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு கரெக்டா பாம் வெடிக்குமான்னு பார்த்தா அது வெடியவே இல்லை. அதோட பின்னாடி தான் அந்த FBI ஏஜென்ட் ஆலெக்ஸும் வந்துகிட்டு இருக்காரு. வேகமா இவங்க போயிட்டு மேனுவலாவே அந்த பாமை ஆன் பண்ணி அதை வெடிக்க வைக்கிறாங்க. தூரத்துல இருந்து அந்த FBI ஏஜென்ட்டும் பாக்குறாரு. ஸோ போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்பொழுது தான் இது மைக்கேலும் லிங்கனும் அந்த காரு தான். அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. இதுதான் நம்ம மைக்கேலுக்கு வேணும். மைக்கேல் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்காரு. அவர்கிட்ட ஒரு புது கார் வருது. ஓடிட்டு வருது யாருன்னா அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணு தான். அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த கார்ல எஸ்கேப் ஆகி போறாங்க. இந்த விஷயத்த தூரத்துல இருந்து நம்ம பெல்லிக் இருக்கார்ல, அவரும் அந்த ஃப்ரெண்டு போலீஸும் பார்க்கறாங்க. ஏன்னா பெல்லிக்கு வந்து தெரியும் அடிக்கடி ஒய்ஃப்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து பாப்பா. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி தான் இப்போ நம்ம மைக்கேலையும் லிங்கனையும் கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபாலோ பண்ணி பின்னாடியே வராங்க. இவங்களுக்கும் டவுட் வருது, யாரான்னு பார்த்தா அது பெல்லிக்கு தான். அப்படியே ஒரு முட்டை அவ்வளோதான், காரு கிராஷ் ஆகிடுது. நம்ம மைக்கேலு லிங்கனு அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணெல்லாம் பிடிச்சிடுறாங்க. பெல்லிக்கிட்டையும் ஃப்ரெண்டு போலீஸ்கிட்டையும் கன் இருக்கிறதுனால இவங்களாலையும் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் லிங்கன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கண்ணாடி பீஸை கொண்டு போய் டயர் கிட்ட நைஸாக வச்சு விட்டுறாரு. ஸோ இப்போ தான் பெல்லிக் சொல்கிறாரு, உங்களை பிடிச்சி நாங்கள் போலீஸ்கிட்ட ஒப்படைக்கலாம் வரல. அந்த டிபி கூப்பர்னு ஒருத்தவன் பணத்தை ஒளிச்சு வச்சிருக்கானாமே, இந்த பணம் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும்ல மைக்கேல், ஒழுங்கா எனக்கு அந்த இடத்த காட்டு, அந்த பணத்தை நாங்க எடுத்துக்கிறோம், உங்களை ஃப்ரீயா விட்டுறோம்னு சொல்றாரு. சரி இடத்த காட்டுறோம் அப்படின்னு சொல்லி காரை எடுக்கிறாங்க. செட் பண்ண கண்ணாடினால காரு பஞ்சர் ஆயிடுது. பஞ்சர் ஓடிட்டு வரதுக்காக அந்த ஃப்ரெண்டு போலீஸ் அங்கேருந்து போயிடுறாரு. கன் பாயிண்ட்ல நம்ம பெல்லிக்கு தான் இவங்க எல்லாரையுமே பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு குடோன்ல அடைச்சி வைக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பெல்லிக்கு வந்துட்டு பொண்ணுங்க விஷயத்துல வீக்கு போல ஆளு. அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணு அழகா பிளான் பண்ணி பெல்லிக்க மயக்கி கன்னை வாங்கிடுறாங்க. அந்த கன்னை வச்சு அவ்வளோதான் பெல்லிக்க பிடிச்சிடுறாங்க. பஞ்சர் ஓடிட்டு அழகா டயரை உருட்டிட்டு வராரு ஃப்ரெண்டு போலீஸ். அவரையும் பிடிச்சி போட்டு அவங்கள அங்கேயே வச்சு லாக் பண்ணி இவங்க மட்டும் எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்போ திடீர்னு அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணு வந்து பணம் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, அதை பற்றி என்கிட்ட சொல்லலை, உங்களை பிடிச்சி கொடுத்தாலே $2 மில்லியன் பணம் தருவாங்க, நான் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல லிங்கன் அப்படியே மெதுவாக பக்கத்தில் வந்து கன்னு ஃபோனை பிடிங்கிட்டு இனிமேல் நீ எங்களுக்கு தேவையே இல்லை போடி அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அதோட இந்த டாக்டர் சாரா இருக்காங்கல்ல, அவங்கள அரெஸ்ட்லாம் பண்ணல, ஆனால் இருந்தாலும் அவங்கள வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ நம்ம மைக்கேலும் வந்து சாராவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எல்லா விஷயத்துல இருந்தும் உன்னால தப்பிக்க முடியும், அது உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆரிகாமி மாதிரி ஒரு பேப்பர் மோர்ஸ் கோட் இருக்கும்ல, அதை தான் சொல்றாரு. ஆனா சாரா அப்பவும் புரிஞ்சுக்கல. எங்க நம்ம FBI ஏஜென்ட் வந்துட்டு அந்த கார் ஆக்சிடென்ட் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே இறந்து போனது மைக்கேலும் லிங்கனும் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. ஸோ தொடர்ந்து இவங்க தேட போறாங்க. ஆனா அப்ப அந்த FBI ஏஜென்ட் வந்துட்டு ஒரு கிரிமினலுடைய போட்டோவை பாக்குறாரு. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாரு. ஸோ இந்த கிரிமினலை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தப்பிச்ச ஜெயில் கைதிகள் எல்லோருமே யூட்டா அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போறாங்க. ஏன்னா அங்கதான் டிபி கூப்பர் அப்படின்றவரு பணத்தை புதைச்சி வச்சிருக்காராம். ஸோ அந்த பணத்துக்காக தான் எல்லாருமே போக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. நம்ம சுக்ரே வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு போறாரு. பார்த்தா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்குமே கல்யாணமா. கடுப்புல இவர் பயங்கரமா சண்டை போட ட்ரை பண்ணும்போது போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. இவர் பைக் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாரு. சீனோட்டு வந்துட்டு பப்ளிக்கா ட்ரெயின்ல வராரு ஆளு. ஆனா அங்கேயும் சந்தேகப்படுறாங்க. ட்ரெயின்ல இருந்து ஒரே குதி தண்ணில. ஸோ இப்படின்னு எல்லாரும் அங்கதான் வர ட்ரை பண்றாங்க. சோ அந்த இடத்துக்கு முதல்ல போறது வந்து நம்ம டீ பேக் தான். கையை வேற ஒட்ட வச்சிருக்காரு ஆளு. அதோட அந்த ஆர்வ கோளாறையும் பாக்குறாரு. டேய் பணத்தை தேடி தானே நீங்க வந்திருக்க, பணத்தை தோண்டி எடுக்கலாம், போயிட்டு ஒரு ஷவல் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல அதை வாங்குறதுக்கு ஆர்வ கோளாறு போயிடுறாரு. எங்க நம்ம மைக்கேலும் லிங்கனும் வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு நேரா லைப்ரரிக்கு போறாங்க. ஏன்னா இங்க இருக்கிற மேப்பை வச்சுதான் அந்த டிபி கூப்பர் எந்த இடத்துல பணத்தை புதைச்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். போய் பார்த்தா அந்த பேஜை மட்டும் யாரோ பிச்சு வச்சிருக்காங்க. அதோட லைப்ரரியனும் போலீஸ்க்கு கால் பண்ற மாதிரி தெரியுது. அதனால வேகமா அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறாங்க. பார்த்தா அங்க டீ பேக்கை பாக்குறாங்க. இந்த டீ பேக் பைபுள்ள தான் அந்த மேப்பை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி புடிச்சு அடிச்சு விசாரிக்கும் பொழுது ஐயோ அந்த மேப் என்கிட்ட எல்லாம் கிடையாது, அந்த ஆர்வ கோளாறு கடைக்கு போயிருக்கான் ஷவல் வாங்குறதுக்கு
இருக்கு, அவங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அது வரைக்கும் நீ டிக்கிலேயே ஏறான்னு டிக்கில போட்டு லாக் பண்ணிடுறாங்க. நேரா அந்த கடைக்கு போனா அந்த கடையில அந்த ஆர்வ கோளார கடைக்காரரு கண்டுபிடிச்சி, ஏண்டா நீ ஜெயில இருந்து தப்பிச்சவன் தானே அப்படின்னு ஆர்வ கோளார போட்டு செம்ம அடி அடிக்க, நல்ல வேலையா நம்ம மைக்கேலும் லிங்கனும் வந்து கடைக்காரனை போட்டு செம்ம அடி அடிச்சு தூக்கி போட்டு ஆர்வ கோளாறு கிட்ட கேக்குறாங்க, அந்த மேப் எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன மேப், எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு இவரு சொல்றாரு. அப்படின்னா அந்த டீ பேக் கிட்ட தான் அந்த மேப் இருக்கு அப்படின்னு வேகமா போறாங்க. உண்மையிலே டீ பேக் கிட்ட தான் அந்த மேப் இருக்கு. அதை நல்லா அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு அந்த மேப்பை திண்டுறாரு ஆளு. இப்ப உங்களுக்கு வேற வழியே இல்ல, என்னையும் கூட கூடி போயிட்டு தான் ஆகணும், நான் வழி சொல்றேன், எனக்கும் ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னு எல்லாருமே அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆர்வ கோளாரை மட்டும் கழட்டி விட்டுறாங்க போல. இவங்க 3 பேர் மட்டும் போறாங்க. இந்த தானிய கிடங்கு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துக்கு பக்கத்துல தான் புதைச்சு வச்சிருக்காராம் பணத்தை. போய் பாக்குறாங்க, பெரிய ஷாக்கு. அந்த தானிய கிடங்கெல்லாம் அழிச்சிட்டு ஒரு டவுனே புதுசா உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல எங்க வேணாலும் இருக்கலாம் அந்த பணம். இந்த நேரத்துல ஆலெக்ஸ்ன்ற அந்த FBI ஏஜென்ட் இருக்கார்ல, அவரும் கரெக்டா நோட் பண்றாரு, இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் வராங்க. அங்க ஒரு கேஸ் நடந்திருக்கு, அந்த டிபி கூப்பர் பணத்தை புதைச்சு வச்சிருக்காரு, அந்த பணத்துக்காக தான் எல்லாரும் ட்ரை பண்றாங்க அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மளை ஏமாத்திட்டா அப்படின்ற சோகத்தில் பைக்கில் வந்துகிட்டு இருக்காரு சுக்ரே. அப்போ ஒரு பர்சனை பார்க்குறாரு, ட்ரெயின்ல இருந்து தண்ணியில் குதிச்ச நம்ம சீனோட்டு. இவங்க 2 பேருமே அந்த டிபி கூப்பருடைய பணம் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட ஒரு மேப் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு நேராக அங்கே போகிறாங்க. இந்த நேரத்தில் அப்ரூசி என்ன ஆயிருக்காரு தெரியுமா, அவருடைய ஆட்களே ஃபிபனாஷி இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் போலீஸ் கிட்ட மாட்ட விட்டு அப்ரூசியை ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டாங்க. அப்ரூசி இறந்தே போயிட்டாரு. எங்க நம்ம மைக்கிள், லிங்கனு, டீ பேக் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நல்லா மேப்பை யோசிச்சு அந்த தானிய கிடங்கு எங்க இருக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணி கரெக்டா ஒரு வீடை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு அடியில தான் அந்த பணமே இருக்கு. சோ அதனால அந்த வீட்டுக்குள்ள போகணும். ஆனா அங்க ஆல்ரெடி ஒரு ஃபேமிலியே வாழுது போல. அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு ஒரு காரணம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டோடைய கரண்ட்டை கட் பண்றாங்க. அதை சரி பண்ற மாதிரியே அப்படியே வீட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம சீனோட்டும் சுக்ரேவும் கூட வந்துடுறாங்க. சோ பணத்துக்கு பங்கு போட எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. ஆனா ஹவுஸ் ஓனருக்கு டவுட் வந்து அவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்றாங்க. இதே நேரத்துல வெளியே ஒரு போலீஸும் வராங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த நேரத்துல இவங்க கழட்டி விட்ட அந்த ஆர்வ கோளாறு அவர் ஒரு பெட்ரோல் பங்க்ல இருக்காரு. அங்கேயும் வாண்டட் போஸ்டர் போட்டதுனால ஆளை கண்டுபிடிச்சி அவர் தெரிச்சுக்கிட்டு ஓட ஒரு வழியா போலீஸ் அந்த ஆர்வ கோளாரை பிடிச்சிடுறாங்க நம்ம FBI ஏஜென்ட் ஆலெக்ஸ். ஸோ அஃபிஷியலா தப்பிச்சு போன கைதிகள்ல முதல்ல மாட்டினது இந்த ஆர்வ கோளாறு தான். எங்க நம்ம மைக்கிள் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க பணத்துக்காக. ஆனா அந்த வீட்டுக்கு ஒரு போலீஸ் வராங்க. ஏன்னா இது போலீஸோட வீடு. அடா பாவீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் ஒளிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள வந்த போலீஸும் ஏதோ ஒன்று தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி கன்னை வச்சு அப்படியே உள்ள வராங்க. டக்குன்னு நம்ம லிங்கன் வந்துட்டு அந்த போலீஸை பிடிச்சிடுறாரு. ஸோ இப்போ அந்த போலீஸ் அந்த வீட்டில் இருந்த லேடின்னு 2 பேரையுமே கட்டி போட்டு வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தொடர்ந்து அவங்க அந்த பள்ளம் தோன்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் போலீஸ் கிட்ட மாட்டின அந்த ஆர்வ கோளாறு FBI ஏஜென்ட்டும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் அவரு சொல்றாரு, ஒரு கிரிமினலை ஞாபகம் வச்சுக்க சொன்னல, அந்த கிரிமினலை வந்துட்டு இந்த FBI ஏஜென்ட் ஆலெக்ஸால பிடிக்க முடியலையா. இதனால டிப்ரெஷன் ஆகி தினமும் அவர் ஒரு மாத்திரை எடுத்துக்கிறாராம். அந்த மாத்திரை இருந்தா மட்டும்தான் என் மூளை ஒழுங்கா வேலை செய்யுமே. ஸோ இப்போ உங்க எல்லாரையும் கண்டுபிடிக்கலன்னா என் டிப்ரெஷன் எங்கேயோ போயிடும். ஸோ ஒழுங்கு மரியாதையா ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுன்னு கேட்க ஆர்வ கோளாரும் ஓகேன்னு சொல்லி கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்பதான் ஆர்வ கோளாருக்கு தோணுது, ஆக்சுவலா மைக்கிளுடைய பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகாம போனது காரணமே இந்த ஆர்வ கோளாறு தான். ஏன்னா ஆர்வ கோளாறு தான் பெல்லி கிட்ட சொல்லிருப்பாரு, பெல்லிக்கு அந்த பள்ளத்தை கண்டுபிடிச்சு அவசரமா அவங்க பிரிசன் பிரேக் பண்ணிருப்பாங்க. இப்ப திரும்பவும் நம்ம மைக்கிளுக்கு துரோகம் பண்றோமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போறாரு. எங்க ஆலெக்ஸ் கடுப்பாகிறாரு. ஆர்வ கோளாரை தனியா கூட்டிட்டு வந்து என்னடா விளையாடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா சார் என்னால அவங்களுக்கு துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது தான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு கிரிமினல் என்னால பிடிக்க முடியலன்னு சொன்னேனே, ஆக்சுவலா அந்த கிரிமினலை நான் பிடிச்சிட்டேன். ஆனா போலீஸ்ல ஒப்படைக்காம அவனை நான் கொலை பண்ணிட்டேன். இப்போ உன்னாலேயே எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு சொல்லி ஆர்வ கோளாரை ஷூட் பண்ணி சாகடிக்கிறாரு. அவ்வளவுதான் அவரு இறந்து போறாரு. இந்த பக்கம் நம்ம சாராவுக்கு வந்து பிரஷர் வர ஆரம்பிக்குது. சாராவுடைய அப்பா வந்துட்டு தன்னைத்தானே கொன்னுகிட்டு இறந்து போயிட்டாராம். ஆனா அவர் அப்படி பண்ற ஆளு கிடையாது. சாராவுக்கு புரிய வருது, நம்மளை சுத்தி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, மைக்கேல் தான் இதுல இருந்து தப்பிக்க ஏதோ பிளான் இருக்குன்னு சொன்னா அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு இவங்க யோசிக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த சைக்கோ இருக்காருல, அவர் என்ன பண்றாருன்னா, ஆளு கண்ட கடைக்கு போயிட்டு என்னென்னத்தையும் ஆட்டைய போட்டு ஆளு பீச்சு கிட்ட போயிட்டு ஒரு போட்டை ரெடி பண்றாரு. இந்த ஆளு எங்க போறாருன்னு தெரியல. எங்க நம்ம மைக்கேல் லிங்கன் இருக்கிற இடத்துல நியூஸ்ல ஒரு விஷயம் ஓடுது. என்ன அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணாங்கல்ல நம்ம லிங்கனோட பையன், அந்த பையனை ரிலீஸ் பண்ண போறாங்களாம்.
ஸோ உடனே லிங்கனும் என் பையனை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம மைக்கேலும் என்ன சொல்கிறாருன்னா, ஜாக்கிரதையா இரு, எல்லாமே முடிச்சுட்டு நம்ம மீட் பண்ண போகிற இடம் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல, லிங்கனும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்த கார் எடுத்துக்கிட்டு போகிறாரு. இங்கே மற்றவங்கலாம் பள்ளம் தோண்டி ஒரு வழியாக அந்த பணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம சுக்ரே இருக்கார்ல, அந்த பயபுள்ள அங்கேருந்த போலீஸோட பேச்சை கேட்டுட்டு பிரைன் வாஷ் ஆகி நேராக கன் எடுத்துட்டு அவருடைய ஆளுங்க கிட்டேயே ஒழுங்கா பேகை கொடுங்க, எல்லா பணமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆட்டைய போடுறாரு. ஸோ அவ்வளோதான், பணம் எல்லாம் போச்சு. அப்படியே சோகமாக மைக்கேல் மற்ற ஆளுங்க எல்லாருமே பிரிஞ்சு காட்டுக்குள்ளே மைக்கேல் வரும்பொழுது அங்கே மோட்டர் பைக்கோட நம்ம சுக்ரே இருக்காரு. 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. ஏன்னா பணத்தை மொத்தமாக ஆட்டையை போடுறதுக்கு இவங்க போட்ட பிளான் தான் அது. சரி ஓகே பணத்தை பார்க்கலாம் அப்படின்னு பேகை திறந்து பார்த்தா உள்ள பணம் இல்லை, வெறும் புக்கு தான் இருக்குது. ஏன்னா பணம் எல்லாமே அந்த டீ பேக் கிட்ட இருக்கு. டீ பேக் பயபுள்ள பணத்தை ஒரு பையிலையும் புக்கை ஒரு பையிலையும் வச்சிருக்காரு. சுக்கரே கேட்கும் பொழுது புக் இருக்கிற பணத்தை கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ டீ பேக் பணம் இருக்கிற பையோட ஜாலியா ஆளு அங்க இருந்து கிளம்புறாரு. எங்க நம்ம லிங்கன் வந்துட்டு அவரோட பையன் ரிலீஸ் ஆகிருக்காருல, அந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா பிரச்சனையே என்னன்னா, லிங்கனை பிடிக்கணும்னு தான் பையனை வேணும்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த பையனை பயங்கரமா அடிக்கிறாங்க. லிங்கன் அப்பதான் வெளியே வருவாரு அப்படின்னு சொல்லி. ஆனா லிங்கன் கண்ட்ரோல் பண்ணிட்டு வரவே இல்லை. அந்த பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து அவரோட பையனை காப்பாத்தி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போறாரு. இந்த நேரத்துல டாக்டர் சாரா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, அதுல ஏதோ ஒரு பிளான் இருக்கு போல. ஸோ அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு ஃபோன் பூத்தில் இருக்கேன், ப்ளீஸ் காப்பாத்துங்கன்னு சொல்ல, நீ அங்கேயே இரு, என் ஆளுங்க வருவாங்கன்னு சொல்றாரு. அவங்க கொஞ்சம் ஓரமா போய் நிக்கிறாங்க. அந்த நேரத்துல வேற ஒரு லேடி ஃபோன் பூத்துக்கு வந்த ஆளுங்க அந்த லேடியை ஷூட் பண்றாங்க. டாக்டர் சாராவுக்கு தெளிவா புரியுது, நம்மள கொலை பண்றதுல நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டும் இன்வால்வ் ஆகி இருக்காரு அப்படின்னு. ஸோ இப்போ டாக்டர் சாரா நம்பருக்கு வந்து நம்ம மைக்கேல் தான். மைக்கேல் கொடுத்த அந்த ஆரிகாமில ஏதோ டாட்டா இருக்கு. ஸோ அது ஒரு சீக்ரெட் கோடா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அது என்னன்னு கண்டுபிடிக்கிற வேலையில இறங்குறாங்க. ஸோ எதுக்காக டாக்டர் சாராவை வந்து டார்கெட் பண்றாங்க, அவங்க அப்பாவை கொன்னாங்க அப்படின்னா வந்து லிங்கனுக்கு தண்டனையை கொடுக்கும் பொழுது டாக்டர் சாரா வந்து அவங்க அப்பா கவர்னர் கிட்ட பேசி அந்த தண்டனையை தள்ளி போட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ அதனால இவங்க அந்த லிங்கன் மைக்கேல் குரூப் ஆளுங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்களை டார்கெட் பண்றாங்களே. ஒருவேளை எல்லா விஷயமும் வெளியே தெரிஞ்சதுன்னா, வைஸ் பிரசிடென்டோட பிரதர் சாகலன்ற விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா பிரசிடென்ட் பதவிக்கே ஆபத்து. அதனாலதான் இந்த வேலைலாம் நடக்குது. எங்க நம்ம சுக்ரேவும் மைக்கேலும் நல்லா நம்மளை ஏமாத்தி ஆட்டைய போட்டானே டீ பேக் அப்படின்னு சொல்லி சோகமா நடந்து போகும்பொழுது டக்குன்னு மரம் உடைச்சி தண்ணிக்குள்ள நம்ம சுக்ரேவோட காலு மாட்டிக்குது. அதோட அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துகிட்டு இருக்காங்க. நல்ல வேளையா மைக்கேல் அந்த மரத்தோட ஒரு கயிறை கனெக்ட் பண்ணி மோட்டர் பைக்கை வேகமா கொண்டு வந்து உள்ள விட்டு ஏத்துறாரு. அந்த மோட்டர் பைக்கோடைய ஃபோர்ஸ்னால மரம் லைட்டா நகர்ந்து சுக்ரேவும் அதுல இருந்து வெளியே வந்துடுறாரு. அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க இவங்க. அதுக்கப்புறம் சுக்ரே அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு போன் பண்ணும் பொழுது சுக்ரேவோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த கசின் எல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணலையா. ஸோ இதனால இவருக்கு செம்ம சந்தோஷம். ஸோ என் கேர்ள் ஃப்ரெண்டு எனக்காக தான் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிருக்கா, நான் திரும்ப அவ கூட சேர போறேன் அப்படின்னு மைக்கேல் கிட்ட சொல்ல, மைக்கேலும் போயிட்டு வான்னு சொல்றாரு. அதோட ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா இந்த இடத்துக்கு வா அப்படின்ட்டு ஒரு அட்ரஸையும் கொடுக்குறாரு. ஸோ இப்போ மைக்கேல் மட்டும் தனியாக ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஆனால் அங்கே FBI ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க. மைக்கேலோட முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. டக்குன்னு மைக்கேல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஆனால் மைக்கேல் ஏன் அங்கே வந்தாரு அப்படின்னு விசாரிக்கும் போது தான் மைக்கேல் ஒரு கெமிக்கல் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. ஸோ மைக்கேல் வந்துட்டு இந்த போலீஸு FBIலாம் மொக்க அப்படின்னு நினச்சாரு. ஆனால் ஆலெக்ஸ் மாதிரியான ஒரு பெஸ்ட் FBI ஏஜென்ட்டாக அவர் பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் ஆலெக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாருன்னா, நெட்டில் போய் பார்க்கும்போது தான் இந்த ஆலெக்ஸை வந்துட்டு ஒரு கிரிமினலை பிடிக்கணும் ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அந்த கிரிமினல் மாட்டவே இல்லையா, அதனால ஒரு மாதிரி ஆயிட்டாராம் இவரு. அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஆனா இதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஆளு கோட் சூட் மாட்டிக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு இந்த ஆலெக்ஸோடைய எக்ஸ் ஒய்ஃபோடைய வீட்டுக்கு போய் உங்க ஹஸ்பண்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, நான் FBI இருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பிட்டு போட அந்த லேடியும் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கிரிமினலா அவரால் பிடிக்க முடியலன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அதோட ஒரு நாள் வந்து எங்க கார்டனுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா கத்தினாரு. அதுக்கப்புறம் அவர் நடந்துக்கிறது பிடிக்காததுனால நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல. ஸோ இப்பதான் மைக்கேலுக்கும் புரியுது, அந்த கிரிமினலை கண்டிப்பா ஆலெக்ஸ் பிடிச்சிருப்பாரு. ஏன்னா ஆலெக்ஸ் திறமையானவர். ஆனா பிடிச்சி ஒப்படைக்காம கொலை பண்ணி தோட்டத்துல புதைச்சிருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சி நேரா இந்த விஷயத்த ஆலெக்ஸ்கே கால் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் சீனோட் இருக்கார்ல, அவரு வந்து அவரோட ஒய்ஃபு கூடவே சேரணும். ஆனால் இந்த விஷயம் FBIக்கு தெரியும். FBIக்கு தெரியாம சீனோட்டு அவருடைய ஆளுங்களையே வச்சு அவரோட ஒய்ஃபு குழந்தைங்கன்னு எல்லாரையுமே காப்பாற்றி
FBI கண்ல மாட்டாம தனியா அவங்க தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க டாக்டர் சாராவும் நம்ம மைக்கேலோடைய கோடை டீகோட் பண்ணிட்டாங்க. மைக்கேல் ரகசியமா அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லிருக்காரு. எங்க பணத்தை எல்லாம் ஆட்டைய போட்ட டீ பேக் ஜாலியா எங்க போறாருன்னா அவரோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக போறாரு. ஆனா அங்க வீடு காலியா இருக்கு. உள்ள நம்ம பெல்லிக்கு தான் இருக்காரு. பெல்லிக்கும் அவரோட ஃப்ரெண்டு போலீஸும் டீ பேக் அடிச்சு பணம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம லிங்கன் வந்துட்டு அவரோட பையனை காப்பாத்தி போய்கிட்டு இருக்காரு. ஆனா போலீஸ் மோப்பம் பிடிச்சி பின்னாடியே வந்துட்டாங்க. இவங்களும் வேகமா ஓட ட்ரை பண்றாங்க. ஆனா லிங்கனுடைய பையன் மேல கார் வந்து மோதி லிங்கனும் பக்கத்துல வந்து அவ்வளவுதான் போலீஸ் கிட்ட 2 பேருமே மாட்டிக்கிறாங்க. ஸோ லிங்கனையும் அவருடைய பையனையும் பிடிச்சிட்டு போலீஸ் காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வேற ஒரு வேன் ஒன்று வந்து மோதி அந்த காரை கவுத்தி நம்ம லிங்கனுடைய பையனையும் காப்பாத்துறாங்க. இவங்க யாருன்னா லிங்கனுடைய அப்பாவோட ஆளுங்க. ஸோ லிங்கனுடைய அப்பா வந்து என்ன ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரானா ஆதாரத்துக்காக வெயிட் பண்றாராம். அந்த ஆதாரம் மட்டும் கிடைச்சிட்டா லிங்கன் நிரபராதின்னு தெரிய வந்துடும். ஆனால் இவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா லிங்கனுடைய அப்பாவுடைய ஆட்கள்லேயே ஒரு இன்ஃபார்மர் இருக்காரு. இவர் வந்து FBIக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்க லிங்கனை கொல்ல சொல்றாங்க அவங்க. இந்த நேரத்துல நம்ம சுக்ரே இருக்காருல அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேச ட்ரை பண்றாரு. ஆனா அந்த கேர்ள் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு ஊருக்கு போறாங்களாம். இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் நம்ம மைக்கேல் கொடுத்த அந்த பேப்பர் இருக்கு. அதுல ஒரு ஹோட்டலோடைய நேம் இருக்கு. எங்க நம்ம சாராவும் வந்து ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா வந்து மைக்கேல் கோட் வேர்ட்ல அதை தான் சொல்லியிருக்காரு. அந்த ஹோட்டலுக்கு ஒரு என்வலப் மாதிரி வருது. பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு வர சொல்லி இவங்க அங்க போகும்பொழுது அங்க நம்ம மைக்கேலை பாக்குறாங்க. ஆனா இவங்கள மோப்பம் பிடிச்சி அந்த கோட் வேர்டெல்லாம் கிராக் பண்ணி அந்த அலெக்ஸ்ன்றவரும் பின்னாடியே வராரு. கார்ல அவர் வரத்தை பார்த்துட்டு இவங்களும் பதிலுக்கு கார் எடுத்துக்கிட்டு நேருக்கு நேரு மோதிர மாதிரியே போறாங்க. ஆனா உடனே நம்ம மைக்கேல் கொஞ்சம் லெஃப்ட் உடைச்சி ஆளு வேகமா எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. திடீர்னு பார்த்தா கார் ஒர்க் ஆகல. ஸோ உடனே இறங்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஃபேக்டரிக்கு போறாங்க. சாராவை நைஸா எஸ்கேப் பண்ணி விட்டுட்டு மைக்கேல் மட்டும் அந்த இடத்துல மாட்டிக்கிறாரு. உள்ள அலெக்ஸும் தேடி வராரு. ஸோ மைக்கேல் உடனே அந்த ஃபேக்டரியில இருக்கிற ப்ரோபைன் கேஸை ஃபுல்லா லீக் பண்ணி விட்டுறாரு. கரெக்டா ஒரு இடத்துல வச்சு அலெக்ஸை லாக் பண்ணிடுறாரு. ஆனா அலெக்ஸ் கிட்ட கையில கன் இருக்கு. நான் ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல நீ ஷூட் பண்ணா அதுல இருந்து பொறி கிளம்பும். அந்த பொறி கிளம்பிருச்சுன்னா அவ்வளவுதான். சுத்தி ஃபுல்லா ப்ரோபேன் கேஸ் இருக்கு. நான் சாகிறது மட்டும் இல்லாம நீயும் சாவ அப்படின்னு சொல்ல இப்ப அலெக்ஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ மைக்கேல் அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாரு. போகிறதுக்கு முன்னாடி கண்ணாடியை உடைக்கிறாரு. இது மூலியமா ப்ரோபேன் கேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகும். அது வரைக்கும் அந்த அலெக்ஸ் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ நம்ம மைக்கேலும் டாக்டர் சாராவும் அங்கேருந்து தப்பிச்சு வேற ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கேருந்து சாரா எஸ்கேப் ஆகுறாங்க. ஐம் சாரி மைக்கேல், நான் என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறாங்க. ஏன்னா மைக்கேலே அவரை காப்பாற்றிக்க முடியாத நிலமையில இருக்காரு. நம்மள எங்கே அவர் காப்பாற்ற போறாருன்னு இந்த அம்மா போயிட்டு நேராக ஏஜென்ட்ஸ் கிட்டேயே மாட்டிக்கிறாங்க. அவ்வளோதான் இந்த அம்மா கதை காலி. இந்த நேரத்தில் ஆஃபீஸர் பெல்லிக்கும் அந்த ஃப்ரெண்டு போலீஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க டீ பேக்கை பிடிச்சிட்டாங்கல்ல. டீ பேக் கிட்ட பணம் எங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சாக்ஸ்ல இருந்து ஒரு சாவி ஒன்று கீழே விழுது. இது ஒரு லாக்கருக்கான சாவி. அப்ப பணம் ஒரு லாக்கருக்குள்ள தான் இருக்கு. சோ வேகமா அதை எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா டீ பேக் அந்த சாவி எடுத்து ஆளு முழுங்கிடுறாரு. இப்ப என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பண்ணும்போது உனக்கு தெரியும் அப்படின்னு பேதி ஆகிற மாத்திரைய வாயில வந்து கொட்டி விட்டுறாங்க. அதோட பாத்ரூம்ல வடிகட்டி மாதிரி ஒண்ணுத்த வச்சிருக்காங்க. சாவி வந்து உள்ள போயிட்டு ஃபிளஷ் ஆகாம இருக்கிறதுக்காக. இவருக்கும் அதே மாதிரி அர்ஜென்ட்டா வருது. போறாரு ஆளு. சாவியும் வந்துருது. அந்த கருமத்தை எடுத்து கழுவி நம்ம டீ பேக்கை அங்கேயே கட்டி போட்டு 911க்கு கால் பண்ணி மாட்டி விட்டுட்டு இவங்க அந்த லாக்கர்ல போய் ஓபன் பண்றாங்க. அங்க பணமும் இருக்கு. ஆனா அந்த ஃப்ரெண்டு போலீஸ் இருக்காருல்ல அவருக்கு பணத்து மேல ரொம்ப ஆசை. அதனால அவரு ஆபீசர் பெல்லிக்க அடிச்சு போட்டுட்டு அந்த பணத்தெல்லாம் அவரு ஆட்டைய போட்டு போறாரு. ஸோ அந்த ஏஜென்ட் கிட்ட மாட்டின நம்ம டாக்டர் சாராவை வந்து ஏதாவது பென்ட்ரைவை உங்க அப்பா கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. தண்ணிலெல்லாம் முக்கி எடுக்கிறாங்க. எங்க நம்ம லிங்கனும் அவருடைய பையனும் வந்துட்டு லிங்கனுடைய அப்பாவோட பாதுகாப்புல தான் இருக்காங்க. லிங்கனுடைய அப்பா தான் இப்ப எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா வைஸ் பிரசிடென்டோடைய பிரதர் வந்து இறந்து போயிட்டாரு. நம்ம லிங்கனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல வைஸ் பிரசிடென்ட் அவங்க பிரதர் கிட்ட பேசின ஒரு காலை ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் கேட்டிருக்காரு. இறந்து போனவர்கிட்ட எப்படி பேச முடியும் அப்படின்னு சந்தேகம் வந்து இந்த விஷயத்தை பெரிய லெவலுக்கு அந்த சீக்ரெட் ஏஜென்ட் கொண்டு போகலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ளேயே வைஸ் பிரசிடென்டோட ஆளுங்கெல்லாம் வந்து அவரை சாகடிக்க நினைக்கிறாங்க. ஆனா நல்ல வேளையா அவரு அந்த வைஸ் பிரசிடென்ட் பேசின காலை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை கவர்னருக்கு அனுப்பியிருக்காரு. சோ கவர்னருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் கவர்னரை கொன்னாங்க. இப்ப சாராவையும் வந்து அந்த பென்ட்ரைவ் இருக்கா அப்படின்னு அந்த பென்ட்ரைவை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே. சோ இப்படின்னு அப்பா லிங்கன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல திடீர்னு அந்த இடத்துக்குள்ள இருக்கிற அந்த இன்ஃபார்மர் லிங்கனை கொல்ல
ட்ரை பண்ண பயங்கரமான சண்டை போய் அந்த பர்சனை அங்கேயே போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறமா லிங்கன் வந்து அவங்க அப்பாவை கூட்டிட்டு மைக்கேலை பார்க்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இந்த நேரத்துல நம்ம டீ பேக் இருக்காருல்ல, அவரை தேடி போலீஸ் வேற வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா பெல்லிக்கு வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு தான் போயிருப்பாரு. ஆல்ரெடி கட் பண்ண கை தானே அது. அதனால அதை பிச்சு போட்டுட்டு அங்க இருந்து அவர் எஸ்கேப் ஆகி போறாரு. அதோட அந்த பெல்லிக்கோடைய ஃப்ரெண்டு போலீஸே வந்து பணத்தெல்லாம் ஆட்டைய போட்டு 5 ஸ்டார்ல ஆளு சும்மா ஜாலியா இருக்காரு. ஆனா அப்பதான் அவருடைய பண பேக்ல ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் ஒன்னு இருக்கு. இந்த டிவைஸை யாரு போட்டிருப்பா, பெல்லிக்கா அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆனா அங்க டீ பேக் வராரு. அந்த ஃப்ரெண்டு போலீஸ அடிச்சே சாகடிச்சு கொல்றாரு. இப்ப திரும்ப பணம் வந்து டீ பேக் கிட்டே வந்தது. அதோட பெல்லிக்கும் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிட்டாரு. சோ பணம் வந்துட்டு மேபி டீ பேக் கிட்டே போயிருக்கலாம் அப்படின்னு தோணுது. இந்த நேரத்துல FBI ஏஜென்ட்டான ஆலெக்ஸ் வந்துட்டு ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. நம்ம மைக்கேலுடைய எல்லா டாட்டூவையும் பார்க்கும் பொழுது அதுல ஒரு லொகேஷன் இருக்கு. சோ அந்த லொகேஷனுக்கு மைக்கேல் போக வாய்ப்பு இருக்குன்னு கெஸ் பண்றாரு. கரெக்டா பார்த்தா மைக்கேலும் அந்த லொகேஷனுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. சோ அங்க வந்து நம்ம மைக்கேல் வந்து ஒரு ட்ரக் டீலரை பார்த்து அவங்க கிட்ட சில போதை பொருளை கொடுக்கறாரு. அதுக்கு பதில் அவங்க வந்து ஃபிளைட்டை கொடுப்பாங்க. ஆனா அவங்க அந்த போதை பொருளை செக் பண்ணும்போது தான் தெரிய வருது அது வெறும் சாதாரண தண்ணி அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டு மைக்கேல் அவங்க பிடிக்கிற ரேஞ்சில கரெக்டா அங்க சுக்ரே வந்திருக்காரு. சோ சுக்ரேக்கு நம்ம மைக்கேல் கொடுத்த அட்ரஸ் இதுதான். சுக்ரே மூலியமா அந்த ட்ரக் லாட்ஸை இவங்க பிடிச்சு வச்சுட்டு அந்த ஏரோப்ளைன் எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட அந்த இடத்துக்கு தான் நம்ம லிங்கனும் வராரு. ஏன்னா லிங்கனுக்கு எங்க வரணும் அப்படின்னு சொல்லி தெரியும். லிங்கன் மட்டும் இல்லாம லிங்கனுடைய அப்பா, அதாவது மைக்கேலுடைய அப்பாவும் வராரு. மைக்கேலால நம்பவே முடியல. அவங்க அப்பாவை பார்த்து அப்படியே ஒரு ஷாக்ல இருக்காரு. இந்த நேரத்துல போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போன சீனோட்டு அவரோட ஒய்ஃப் குழந்தைங்கலாம் நிம்மதியான லைஃபை வாழ்றாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு மெடிசன் வேணும். அதை வாங்குறதுக்கு டவுனுக்குள்ள தான் போகணும். சீனோட்டோட ஒய்ஃப் தான் போறாங்க. ஆனா இவங்க வாண்டட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால அழகா புடிச்சு போட்டுடுறாங்க. அவ்வளவுதான், சீனோட்டோட ஒய்ஃப் மாட்டிக்கிறாங்க. சீனோட்டால ஒன்னும் பண்ண முடியல. இந்த நேரத்துல ஆலெக்ஸ் இருக்காருல்ல, அவரும் வந்து அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு அங்க வராரு. ஆனா அந்த டைம்ல அங்க யாருமே இல்ல. ஒரு ட்ரக் லார்ட் தான் இருந்திருக்காரு. அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சோ அந்த மைக்கேல் எங்க போறான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல அவரும் வந்து இந்த மாதிரி ஃளைட் எடுக்கிறதுக்கு தான் போறாங்க. அவங்க ஃளைட்லயே தப்பிச்சு போக போறாங்களாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அதனால FBI ஏஜென்ட் ஆலெக்ஸும் வந்துட்டு அந்த ஃளைட் இருக்கிற இடத்துக்கு தான் வராரு. கரெக்டா அங்க தான் நம்ம மைக்கேல், சுக்ரே, லிங்கனு, மைக்கேல் லிங்கனுடைய அப்பாவும் இருக்காங்களே. எல்லாருமே இங்க இருந்து தப்பிச்சு போறத பத்தி பேசும் பொழுது அந்த இடத்துக்கு வந்த ஆலெக்ஸை வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. புல்லட் லிங்கன் மைக்கேலுடைய அப்பா மேல பட்டுடுது. டக்குன்னு ஒரு கார்ல ஏறி இவங்க வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்பா வந்து சாகர நிலைமைக்கு போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து தப்பிச்சு போவாதீங்க, தப்பிச்சு போனாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, வாழ்க்கை ஃபுல்லா நீங்க மறைஞ்சு தான் வாழணும். அதுக்கு டாக்டர் சாராவை கண்டுபிடிங்க, அந்த பென்ட்ரைவை கண்டுபிடிங்க, அதுதான் முக்கியமான ஆதாரம், நீங்க நிரபராதி அப்படின்னு நிரூபிங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ அவ்வளவுதான், அப்பா இறந்து போறாரு. அதுவும் மைக்கேலுடைய தோல்லையே. சோ இறந்து போன அப்பாவை புதைச்சிட்டு இறுதி மரியாதையை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃளைட் கிட்ட வராங்க. அந்த ஃளைட்ல ஏறி போவாங்கன்னு பார்த்தா சுக்ரே மட்டும் தான் போறாரு. ஏன்னா மைக்கேலும் லிங்கனும் இங்கே தான் இருக்க போறாங்க. சாராவை கண்டுபிடிச்சி ஆதாரத்தை தேடி நிரபராதிகள் நாங்க அப்படின்னு நிரூபிக்க போறாங்க. சரி ஓகே அப்படின்னு சுக்ரேவும் அந்த ஃளைட் எடுத்துட்டு ஆளு பறந்து போறாரு. இத தூரத்துல இருந்து ஆலெக்ஸும் பார்த்து ஏர்ஃபோர்ஸுக்கு சொல்ல பின்னாடியே ஏர்ஃபோர்ஸும் ஃபாலோ பண்ணி வருது. ஏங்க நம்ம லிங்கனும் மைக்கேலும் கார்ல அப்படியே போய்கிட்டே இருக்கும் பொழுது சாராவுக்கு கால் பண்ணலான்னு ட்ரை பண்றாங்க. அப்ப இந்த ஆலெக்ஸோட கார் வந்து மோதி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. கன் பாயிண்ட்ல மைக்கேலையும் லிங்கனையும் அந்த ஆலெக்ஸ் பிடிக்கிறாரு. போன் கால்ல சாரா தான் பேசுறாங்க. மைக்கேல் நீயா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மைக்கேல் வேற ஆலெக்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆலெக்ஸ் வந்து ஷூட் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது கரெக்டாக அந்த இடத்துக்கு நிறைய போலீஸ்லாம் வந்ததுனால நம்ம மைக்கேலும் லிங்கனும் போலீஸில் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ஆலெக்ஸுக்கு பிடிக்கல. அதை விட முக்கியமாக சைனீஸ்கார மாதிரி ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா மைக்கேலும் லிங்கனும் இறந்து போயிட்டாங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உயிரோட இருந்தாங்கன்னா ஆதாரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். இப்போ வைஸ் பிரசிடென்ட் தான் பிரசிடென்ட்டாக இருக்காங்க, அவங்க பதவியே போயிடும். அதுக்கு தான் நிறைய ஏஜென்ட்ஸ் வேலை செய்கிறாங்க. அதில் வேலை செய்கிற முக்கியமான ஏஜென்ட்ஸ் தான் கெல்லர் மேன் அப்படின்ற ஒருத்தர். அந்த ஏஜென்ட்ஸ்லயே வந்து இந்த கெல்லர் மேன் அப்படின்றவரை வந்து ரொம்ப ஓவரா நடத்துறாங்க. அவருக்கான மரியாதையே இல்ல. அந்த சைனாக்காரன் தான் இப்ப டாப் லெவல்ல இருக்கான். சோ இப்போ இந்த ஏஜென்ட்ஸ் உடைய பிளான்லாம் என்ன அப்படின்னா, லிங்கனையும் மைக்கேலையும் கொலை பண்ணணும், கோர்ட்டுக்குலாம் கூட்டிட்டு போக கூடாது, திரும்ப ஜெயில எல்லாம் அடைக்க கூடாது, அதுதான். ஆனா இங்க வேற ஒருத்தர் ஜெயிலுக்கு போறாரு. யார் தெரியுமா? நம்ம ஆபீசர் பெல்லிக்கு. அதுவும் அவர் வேலை செஞ்ச ஜெயிலேயே ஒரு கைதியா போறாரு. ஏன்னா அந்த ஃப்ரெண்டு போலீஸ் இறந்து போயிட்டாருல, அதுக்கு காரணம் பெல்லிக் தான் அப்படின்னு சொல்லி இவர் மேல சந்தேகப்பட்டு இவரை
பேரை பிடிச்சி போட்டாங்க. ஸோ இங்க நம்ம லிங்கனையும் மைக்கேலையும் வந்து வேன்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஜெயிலுக்கு போன உடனேயுமே லிங்கனுக்கு மரண தண்டனை, நம்ம மைக்கேலுக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லா ஜெயில இருக்கிற தண்டனை தான். இதான் நடக்க போகுது. ஆனா மைக்கேல் நோட் பண்றாரு, பூட்டு திறந்து இருக்கு, சாவி பக்கத்திலேயே இருக்கு, இவங்க போற டனல்ல வேற குறுக்க டிராபிக் ஜாம் ஆகிருக்கு. ஸோ மைக்கேலும் என்ன சொல்றாருன்னா, நம்ம வேணும்னே தப்பிக்கணும், தப்பிச்சு வெளியே ஓடும்பொழுது நம்மள சுட்டு கொல்லணும், இதுதான் இவங்களுடைய பிளான் அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதுக்காக தான் ஆலெக்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை டனலை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியே வந்தாங்கன்னா அங்க ஸ்னைப்பரை வச்சுக்கிட்டு கெல்லர் மேன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஆனா மைக்கேல் லிங்கன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நம்ம தப்பிக்கலாம், வெளியே போக வேணாம், அந்த டனலோடைய மெயின்டெனன்ஸ் டோர் ஒன்னு இருக்கும், அந்த டோர் வழியா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு டக்குன்னு எல்லாத்தையும் கழட்டி போட்டு வேகமா ஓடுறாங்க. பின்னாடியே போலீஸ்லாம் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. உள்ள மெயின்டெனன்ஸ் டோருக்குள்ள போய் ஒரு கட்டத்துல தப்பிக்கிற ரேஞ்சில அந்த கெல்லர் மேன் கிட்டையும் FBI ஏஜென்ட் ஆலெக்ஸ் கிட்டையும் நம்ம லிங்கனும் மைக்கேலும் மாட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான், நம்மள போட்டு தள்ள போறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது கெல்லர் மேனு ஆலெக்ஸ போட்டு தள்ளிடுறாரு. FBI ஏஜென்ட் காலி. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த கெல்லர் மேனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையே கிடைக்கவே இல்லையா. அதோட அவருக்கு பிரசிடென்ட் கிட்ட வேலை செய்யறதுக்கு பிடிக்கல. சோ அதனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மைக்கேலுக்கும் லிங்கனுக்கும் அந்த கெல்லர் மேன் ஹெல்ப் பண்றாரு. ஸோ மைக்கேலுக்கும் லிங்கனுக்கும் இந்த கெல்லர் மேனை நம்பலாமான்னு தெரியல. ஸோ கன் பாயிண்ட்ல பிடிச்சி நாங்கள் ஏன்டா உன்னை நம்பணும்னு கேட்கும் பொழுது, ஏன்னா லிங்கன் நீ வைஸ் பிரசிடென்ட்டோடைய பிரதரை கொண்டுட்ட தானே, ஆனால் அந்த ஆள் உயிரோட தான் இருக்கான், எங்கே இருக்கானோ எனக்கு தெரியும் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஸோ அதனால உங்களுக்கு வேற வழி இல்லை, கெல்லர் மேனை நம்பி தான் ஆகணும். இந்த நேரத்தில் டீபேக் வந்து அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கன் பாயிண்ட்ல பிடிச்சி மிரட்டி கொலை பண்ண ட்ரை பண்றாரு. ஏன்னா இவங்களால தான் இவர் ஜெயிலுக்கே வந்தாராம். நம்ம சீனோட்டும் வந்து அவரோட ஒய்ஃப் ஜெயிலுக்கு போக போறத நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாரு, என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. அதோட குண்டடி வாங்கின ஆலெக்ஸ் வந்துட்டு அவரு உயிரோட தான் இருக்காரு, நல்ல வேலையா அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்திட்டாங்க. அப்ப பிரசிடென்டோடைய ஆள் அந்த சைனாக்காரர் மாதிரி இருப்பார்ல, அவரு ஆலெக்ஸ்க்கு கால் பண்ண ஆலெக்ஸும் சொல்றாரு, கெல்லர் மேன் உங்க ஆளு தான் என்ன ஷூட் பண்ணது, மைக்கேலையும் லிங்கனையும் அவன் தான் காப்பாத்திருக்கான்னு சொல்ல அவங்க கடுப்பாக்குறாங்க. அதோட ஆலெக்ஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ் இனிமே எனக்கு வேணாம், நான் இதுல இருந்து விலக போறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா உன் குடும்பத்தையே அழிச்சிருவோம் அப்படின்னு ஆலெக்ஸ் இவங்க பயமுறுத்துறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே ஆலெக்ஸோடைய பையனை கார்ல விட்டு ஒருத்தர் ஏத்திடுறாரு. ஆலெக்ஸோட ஒய்ஃப் வந்துட்டு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. கார் விட்டு ஏத்தனவரே வந்து அடுத்தது உன் ஒய்ஃபையும் நான் விட்டு ஏத்திடுவேன், ஒழுங்கு மரியாதையா அந்த கேஸை முடி அப்படின்னு சொல்றாரு. சோ கடுப்பான ஆலெக்ஸ் என்ன பண்றாருன்னா அந்த பர்சனை கொலை பண்ணிடுறாரு. அதோட அந்த சைனாக்காரர் கிட்டையும் நீங்க சொல்ற வேலையை செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி தான் கெல்லர் மேனையும் டார்ச்சர் பண்ணி இப்ப கெல்லர் மேன் அவங்களுக்கு எதிராகவே செயல்படுறாரு. இப்ப அதே மாதிரி தான் நம்ம FBI ஏஜென்ட் ஆலெக்ஸ்க்கு வந்துட்டு இவங்க கூட ஒர்க் பண்ண பிடிக்கல. சோ டைம் பார்த்து இவரும் கண்டிப்பா பழி வாங்குவாரு. சோ கெல்லர் மேனுடைய ஹெல்ப்பால லிங்கனும் மைக்கேலும் ஒரு வழியா அந்த பிரசிடென்ட்டோடைய பிரதரை பிடிச்சிட்டாங்க. அவர் உயிரோட தான் இருக்காரு. சோ உடனே வந்து மைக்கேல் பிரஸுக்கு கால் பண்ணி அவங்க இருக்கிற இடத்த சொல்ல போலீஸ் பிரஸும் வந்துகிட்டு இருக்காங்க வேகமா. ஆனா இந்த கேப்ல அந்த பிரதர் என்ன பண்றாருன்னா துப்பாக்கியை எடுத்து அவரே சுட்டுக்கிட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, வெறும் பாடியை வச்சா இது ஃபேக்கு அப்படின்னு சொல்லி ஏமாற்றவும் வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே வந்த ப்ரெஸ் ஆளுங்களில் ஒரு கேமராமேனை மட்டும் பிடிச்சி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேமராமேனை வச்சு வீடியோவையும் எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவரை ரிலீஸ் பண்ண அவர் சேனல் கிட்ட அந்த டேப்பை கொடுக்க நம்ம மைக்கேலும் லிங்கனும் அதில் பேசியிருக்காங்க, நடந்த எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அதோட சாராவுக்காக அவர் சில விஷயங்கள் சொல்றாரு. நார்மலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கு, பட் ஆனால் ஏதோ ஹிண்ட் வச்ச மாதிரி பேசுறாரு. இந்த விஷயத்த வந்து FBI ஏஜென்ட் ஆலெக்ஸும் புரிஞ்சுக்கிறாரு. சோ இவங்களும் அதை டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிடலுக்கு தான் சாராவை வர சொல்லிருக்காங்களே, ஆனா போலீஸ் சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டாங்க. சாரா வந்து இதை கொஞ்சம் லேட்டா தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால சாரா அந்த ஹாஸ்பிடலுக்கு கால் பண்ண மைக்கேலும் அங்கதான் இருக்காரு. மைக்கேல் கிட்ட என்னால வர முடியல, ஆனா எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு சாவியை கொடுத்தாராம், அந்த சாவி என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அந்த சாவி தான் ஒரு மெயின் ஆதாரமே. சோ இப்படின்னு மைக்கேலும் லிங்கனும் வந்துட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்றது யாரு, அந்த கெல்லர் மேன் தானே. அவருக்கு அந்த பிரசிடென்ட்டே கால் பண்றாங்க. அவங்க பயங்கரமா, எங்க பாரு நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா அதை நான் மன்னிச்சிடுறேன், அவங்க 2 பேரை எப்படியாவது போட்டு தள்ளு, உனக்கு பெரிய பதவி தரேன் அப்படின்ற மாதிரி பிரைன் வாஷ் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், கெல்லர் மேன் திரும்பவும் கெட்டவனா மாறுறாரு. பட் ஆனா மைக்கேலையும் லிங்கனையும் பொறுத்த வரைக்கும் இவர் நல்லவனா இருக்காரு.
ஸோ இவங்க எல்லாரும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காங்க. அங்க நம்ம டாக்டர் சாரா வந்துடுறாங்க. சாரா கையில இருக்கிற அந்த சாவி வந்து ஒரு கிளப்ல இருக்கிற லாக்கருடைய சாவியா. ஸோ அந்த இடத்துக்கு தான் இவங்க போகணுமே. ஆனா அந்த கெல்லர் மேன் இருக்கிறத பார்த்த உடனே சாரா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா சாராவை வந்து ஒரு ஏஜென்ட் தண்ணில முக்கி கொடுமைப்படுத்தினார்ல, அது இந்த கெல்லர் மேன் தான். இதை கேட்ட உடனேயுமே மைக்கில் போயிட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சு நெரிச்சு இப்படிதானே இருக்கும் அவளுக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே கொலையே பண்ணலான்னு தோணுது. ஆனா கெல்லர் மேனோட ஹெல்ப் வேணும்ன்றதுனால அப்படியே விட்டுடுறாரு. ஏன்னா கெல்லர் மேன் தான் அவர் ஒரு FBI ஏஜென்ட், சீக்ரெட் ஏஜென்ட். ட்ரெயினுக்குள்ள போயிட்டு இவங்கெல்லாம் கைதிகள், நான் பத்திரமா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு பப்ளிக்காவே இவங்கள ட்ரெயின்ல கூட்டிட்டு போறாரு. இவர் இல்லைன்னா இவங்களால போயிருக்கவே முடியாது. ஸோ அதுக்காக தான் எதுவும் பண்ணாம விடுறாங்க. ஆனா இருந்தாலும் சாராவுக்கு கோவம் தீரல. பின்னாடி வந்து கயிறாலேயே கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த நேரத்துல ஆபீசர் பெல்லிக்கு வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டாருல, அங்க போட்டு அவரை செம்ம அடி அடிச்சிருக்காங்க. கைதிகள்லாம் அவ்வளவு வெறுப்புல இருந்திருக்காங்க. ஆனா நம்ம FBI ஏஜென்ட் ஆலெக்ஸ் வந்துட்டு உனக்கு தான் இந்த கைதிகளை பத்தி நல்லா தெரியும், சோ அதனால வெளியே வா, நீ அவங்கள தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லி நம்ம ஆபீசர் பெல்லிக்க வெளியே கொண்டு வந்துடுறாரு. சோ இந்த கெல்லர் மேன் வந்துட்டு டபுள் ஏஜென்ட் வேலை தானே செய்யறாரு. நம்ம மைக்கேலுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியே ஹெல்ப் பண்ணிட்டு பிரசிடென்ட் கூட போன்ல தானே பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ட்ரெயின்ல தான் கூட்டிட்டு வரேன், இந்த ட்ரெயினை நிப்பாட்டினீங்கன்னா இவங்கள புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல பார்த்தா ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கு போலீஸ் கார்லாம் வந்து நிக்குது ட்ராக்ல. ட்ரெயின் டிரைவரும் ஸ்டாப் பண்ண போறாரு. ஆனா மைக்கேலும் லிங்கனும் போயிட்டு ஸ்டாப் பண்ணாத, இடிச்சு மோதுன்னு சொல்ல முட்டி மோதிக்கிட்டு வேகமா போறாங்க. இப்ப ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டாப் பண்ணா கண்டிப்பா இவங்கள பிடிக்க ஆளுங்க அங்க இருப்பாங்க. அதை தடுக்கணும்ன்றதுக்காக டிக்கெட் செக் பண்ணுவாங்கல்ல, அந்த ஆட்களுக்கு இவங்களோட ட்ரெஸ்ஸை போட்டு ட்ரெயினை விட்டு கீழே இறக்குறாங்க. இதை பாக்குற டிரைவர் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்ல சோ போலீஸ்லாம் வந்து ஸ்டேஷன்ல இல்லாம காட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறாங்க. போய் பார்க்கும்போது தான் தெரியுது இவங்க எல்லாருமே அந்த ட்ரெயின்ல வேலை செய்யற ஆட்கள் தான் அப்படின்னு. இந்த கேப்ல ட்ரெயின் வந்து ஸ்டேஷனுக்கு வந்துருது. அழகா இவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த கெல்லர் மேன் இருக்காருல, அவருக்கு ஒரு டவுட் வருது, நம்ம கிட்ட பேசுறது உண்மையிலேயே பிரசிடென்ட் ஆனா அப்படின்னு. சோ அதனால பிரசிடென்ட்க்கும் இவங்களுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கேட்க அங்க பதில் வரல. சோ கண்டுபிடிச்சிடுறாரு, நம்ம கூட பேசுறது பிரசிடென்டே கிடையாது, அந்த சைனாக்கார பயபுல தான் அப்படின்ட்டு. உண்மைதான், ஏதோ ஒரு லேடியை வச்சுதான் அந்த சைனாக்காரர் பேச வச்சிருக்காரு. ஆக்சுவலா சைனா கிடையாது, அவர் வந்து கொரியன். சோ நம்ம வந்து கொரியாக்காரன் அப்படின்னே கூப்பிடலாம். இவர் வந்து பிரசிடென்ட் கீழே வேலை செய்யறவர் தான். இந்த நேரத்துல நம்ம ஆபீசர் பெல்லிக் இருக்காருல, அவர்கிட்ட இப்ப FBI ஏஜென்ட்டோடைய பேட்சே இருக்கு. சோ இது மூலியமா தப்பிச்சு போனவங்களை கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. ஒரு வழியா அந்த சைக்கோ இருக்காருல, போட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த சைக்கோவை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆலெக்ஸும் அந்த இடத்துக்கு வராரு. இந்த சைக்கோவை உயிரோட பிடிச்சி நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல, இவனை போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லி பேசி பிரைன் வாஷ் பண்ணியே மேல இருந்து கீழே குதிக்க வச்சு சாகடிக்கிறாங்க. நம்ம மைக்கேல், லிங்கனு, டாக்டர் சாரா, கெல்லர் மேன் இவங்க எல்லாருமே அந்த கிளப்புக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் சாரா தான் போயிட்டு அந்த இறந்து போன அவங்க அப்பாவுடைய அந்த லாக்கரை ஓபன் பண்ணலான்னு போறாங்க. ஆனா அங்க இருக்கிறவங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. போலீஸுக்கு கால் பண்ண வேகமா அவங்க ஓடி வந்துடுறாங்க. கெல்லர் மேன் கூட உள்ள போக முடியாது, ஏன்னா அவரும் வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு எதிராக தானே இப்ப நடந்துகிட்டு இருக்காரு. சோ வேற யாராவது உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி இவங்க நேரா எங்க போறாங்கன்னா நம்ம மைக்கேல் தப்பிச்சார்ல ஜெயிலு, அந்த ஜெயிலுடைய வார்டனுடைய வீட்டுக்கு போறாங்க. வார்டன் கடுப்பாகிறாரு. ஆனா வார்டனை கன் பாயிண்ட்ல பிடிச்சி உண்மையை நீங்க சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க, நாங்க சொல்ற வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு அவரை பிரைன் வாஷ் பண்ணி அவரை அனுப்புறாங்க அந்த லாக்கரை ஓபன் பண்ண. சோ அவரும் போறாரு, லாக்கரை ஓபன் பண்றாரு. உள்ள பென்ட்ரைவ் மாதிரி ஒன்னு இருக்கு, அதை ஒரு லேப்டாப்ல வச்சு வாட்ச் பண்ணி பார்த்துட்டு இப்பதான் அவருக்கு எல்லா உண்மையும் புரிய வருது. நம்ம மைக்கேலுக்கு அவரு சப்போர்ட் பண்றாரு. சோ அந்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு அவர் அப்படியே வெளியே வரும் பொழுது அந்த கொரியன்காரன் வந்துடுறான். ஒழுங்கு மரியாதையா அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க காரை வேகமா ஓட்டிட்டு வந்துட்டு நம்ம மைக்கேல் அந்த கொரியாக்கார மேல ஏத்திட்டு பயங்கரமா சண்டை நடக்குது, ஷூட் அவுட் நடக்குது. வார்டனை காப்பாத்தி அங்க இருந்து இவங்க எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கெல்லர் மேனும் வரலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா சாரா கரெக்டான நேரத்துல டோரை க்ளோஸ் பண்ண அவ்வளவுதான், கெல்லர் மேனை கழட்டி விட்டுறாங்க. சோ அப்புறம் வார்டனை அவரோட வீட்டுல விட்டுட்டு அவரு என்ன சொல்றாருன்னா, நீங்க எங்க வேணா போய்க்கோங்க, நான் உங்களை பத்தி எதுவும் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. இவங்களும் கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம சீனோட் இருக்காருல, அவரால ஒய்ஃப் இல்லாம அவரோட குழந்தைய தனியா பாத்துக்கவே முடியல. அந்த குழந்தைக்கு மருந்து வேணும், அதை வாங்கவும் இவரால முடியல. சோ அதனால வேற வழி இல்லாம போலீஸ்ல சரண்டர் ஆகுறாரு. அவரோட ஒய்ஃபை ரிலீஸ் பண்ண சொல்றாரு. சோ ஒய்ஃபும் பொண்ணும் சந்தோஷமா வாழ்வாங்க. இவரு திரும்ப ஜெயிலுக்கு போக போறாரு. அதே மாதிரிதான் நம்ம டீ பேக்கும் அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட வந்தார்ல. ஆக்சுவலா அவங்கள வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரோட பழைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சின்ன வயசுல என்ன ரொம்ப அபியூஸ் பண்ணிருக்காங்க, அதனாலதான் நான் இந்த மாதிரி மாறிட்டேன். ஆனா உங்க கூட இருக்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், ப்ளீஸ் என்னை ஏத்துக்கோங்கன்னு சொல்ல அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் ஏத்துக்கிற மாதிரி இல்லையா. சோ அதனால வேற வழி
வழி இல்லாம அவங்கள ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு போலீஸ்க்கும் கால் பண்ணி சொல்லி அவங்கள விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போறாரு இவரு. எங்க நம்ம சுக்ரே இருக்காருல, ஃபிளைட்ல தானே போனாரு, ஆளு எகிரி குதிச்சிருப்பாரு போல, பின்னாடி நம்மள ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவரு வேற ஒருத்தர்கிட்ட லிஃப்ட்லாம் கேட்டு ஏர்போர்ட்டுக்கு போய் அங்க அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்து ஒரு வழியா ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. எங்க நம்ம மைக்கேல், லிங்கன், டாக்டர் சாரா இவங்க அந்த பென்டிரைவை கொண்டு வந்து தனியா ஒரு இடத்துல போட்டு பார்த்து அதுல என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து இப்ப பிரசிடென்டா இருக்கிறவங்க இறந்து போனதா சொல்லப்பட்ட அவங்க பிரதர்கிட்டயே பேசுற மாதிரி ஆதாரம் இருக்கு. சோ இதை எப்படியாவது ஒரு பெரிய ஜட்ஜி கிட்ட கொண்டு போகணும். அதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பெரிய ஆள் வேணும். சோ அதனால அந்த ஆளை தேடி போறாங்க. அவரு கூட உட்காந்து பேசும்போதுதான் இந்த மாதிரி ஆடியோ ரெக்கார்ட்லாம் வச்சு கோர்ட்ல நம்மளால இதை பெரிய ஆதாரமா சொல்லவே முடியாது. ஆனா இந்த வாய்ஸ் நோட்டை வச்சு இல்லீகலா நீங்க பிரசிடென்ட்டை மிரட்டலாம், மிரட்டி வேணா வேற ஏதாவது ஆதாரங்களை நீங்க ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ மைக்கேல், லிங்கன், சாரா இந்த வாய்ஸ் நோட்டை வச்சு பிரசிடென்ட்டை எப்படியாவது பிளாக்மெயில் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த கெல்லர் மேன் இருக்காருல, அவரு கன்னெல்லாம் வாங்கிக்கிட்டு பிரசிடென்ட் பேச போற ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்க்கு போயிட்டு யாரையோ கொல்றதுக்கு ரெடியா இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம டீ பேக் அவரு மாதிரியே இருக்கிற ஒரு டாக்டர் அந்த டாக்டரை போட்டு தள்ளிட்டு அந்த டாக்டருடைய ஐடியில ஆளு பணத்தை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்றாரு. எங்க நம்ம சி நோட்டும் வந்து போலீஸ்ல சரண்டர் ஆகிட்டாரு. பட் சி நோட்டு உயிரோட இருக்க கூடாது அப்படின்னு அந்த கொரியாக்காரன் சொன்னதுனால ஆலெக்ஸும் வந்து சி நோட்டு கிட்ட உன்னோட செல்லுக்கு ஒரு பார்சல் வரும், அதை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. என்னடான்னு பார்த்தா கயிறு தான், அதை போட்டு தொங்கறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி சாக போறாரு சி நோட்டு. ஆனா சீனோட் சாகிறதுக்குள்ளேயே அங்க இருக்கிற ஒரு கார்டு பார்த்துட்டு சீனோட்டை காப்பாத்திடுறாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டு சீனோட்டு நம்ம ஆலெக்ஸோடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஆலெக்ஸ் கிட்ட பேசணும், அவங்க சொல்ற எல்லாத்தையும் நான் பண்றேன், ப்ளீஸ் என் குடும்பத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல இத ஒரு ஏஜென்ட் கேட்டு அவரு சீனோட்டை பார்க்க வராரு. சோ சீனோட்டும் அந்த ஏஜென்ட் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் சாகிறதுக்கு காரணமே அந்த ஆலெக்ஸ்ன்ற அந்த FBI ஏஜென்ட் தான், அவர் தான் என்ன சாக சொன்னாரு, இல்லைன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்களை கொன்னுடுவாராம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த வாக்கு மூலமா வாங்கிக்கிறாரு. இந்த நேரத்துல நம்ம மைக்கேல், லிங்கன், சாரா இவங்க எல்லாருமே பிளான் போடுறாங்க. மைக்கேல் தனியா போயிடுறாரு, லிங்கன் தனியா போயிடுறாரு, சாரா மட்டும் அங்கேயே இருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு ஆலெக்ஸ் மோப்பம் பிடிச்சு வந்துடுறாரு. சாராவை கன் பாயிண்ட்ல பிடிச்சிடுறாரு. மைக்கேலும் லிங்கனும் எங்கன்னு கேட்க ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க. சோ பிரசிடென்ட் வந்து மக்கள் முன்னாடி பேச போறாங்க. தூரத்துல இருந்து அந்த கெல்லர் மேனு ஸ்னைப்பரை வச்சு ஷூட் பண்ணலான்னு ட்ரை பண்றாரு. பட் ஆனா அவருக்கு சரியான வியூ கிடைக்கல. ஆனா கூட்டத்துல நம்ம மைக்கேல் இருக்காரு, அவரு பிரசிடென்டோட கையை பிடிச்சிட்டு விடவே இல்ல. உடனே அங்க இருக்கிறவங்களாம் இது மைக்கேல் தானே அப்படின்னு சொல்லி அவரை பிடிக்கிறாங்க. ஆனா மைக்கேல் பிரசிடென்ட் கையில ஒரு பேப்பரை கொடுத்திருக்காரு, அதுல எங்க கிட்ட டேப் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. பிரசிடென்ட் பயப்படுறாங்க. ஏன்னா அந்த டேப்பை வச்சு லீகலா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் ஆனா பிரசிடென்ட்டை பிளாக்மெயில் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அது ஒர்க் அவுட்டும் ஆகுது. சோ பிரசிடென்ட் மைக்கேல தனியா வந்து மீட் பண்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, எங்களால வாழ்க்கை ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்க முடியாது, லைவ் டிவில எங்களுக்கும் உங்க பிரதர் இறந்து போனதுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிடுங்க, நாங்க நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி எங்களை ரிலீஸ் பண்ணுங்க, அது போதும் அப்படின்னு இவரு சொல்ல பிரசிடென்ட்டும் ஓகேன்னு சொல்றாங்க. மைக்கேல ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. எங்க ஆலெக்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம சாரா வந்து டக்குன்னு அவரோட கன்னையே பிடுங்கி அங்க இருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது ஆலெக்ஸ் வேணும்னு தான் பண்ணாரு, ஏன்னா மைக்கேல் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும்ல. சாரா நேரா அங்கதான் போவாங்கன்னு சாராவை ஒரு ஏஜென்ட்டை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. எங்க பிரசிடென்ட்டும் டிவில லைவா பேட்டி கொடுக்க போறாங்க, சொல்லலாம் தான் போறாங்க. ஆனா அப்ப அந்த கொரியாக்காரரு அவரு பிரசிடென்ட் கிட்ட வந்து, மேடம் தேவையில்லாம அவங்கள நிரபராதிகள் அப்படின்னு சொல்லிடாதீங்க, நீங்க அந்த டேப்ல பேசின விஷயம் எங்களுக்கும் தெரியும், அப்புறம் நீங்களே காலி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி இவரு பிரசிடென்ட்டையே மிரட்டுறாரு. அப்படின்னா அந்த பிரசிடென்ட்டுக்கும் மேல யாரோ இருக்காங்க போல. அந்த பிரசிடென்ட்டும் என்ன சொல்றதுன்னு தெரியாம, எனக்கு ஒரு நோய் இருக்கு, நான் சீக்கிரமா சாக போறேன், சோ அதனால இந்த பிரசிடென்ட் பதவியை விட்டு நான் விலகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இதை கேட்டு நம்ம மைக்கேல் ஷாக் ஆகுறாரு. ஸ்டில் அவங்க பிரச்சனை முடியல, இன்னமும் அவங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எங்க ஆபீசர் பெல்லிக்கு வந்துட்டு சுக்ரேவை கண்டுபிடிச்சிடுறாரு. அவ்வளவுதான். போலீஸ்ல ஒப்படைக்கலான்னு ட்ரை பண்ணும்போது சுக்ரே என்ன சொல்றாருன்னா, வேணாம் வேணாம், அந்த டீ பேக் இருக்கான்ல அவன் இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கானே, அவனை புடிச்சு அவங்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் நீ எடுத்துக்கோ, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல பெல்லிக்கும் ஓகேன்னு சொல்லி இவங்க டீ பேக்கை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு ஏர்போர்ட்ல டீ பேக்கை பார்க்குறாங்க. அவரை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணா ஆள் எஸ்கேப் ஆகி போறாரு. ஸோ டீ பேக்கை எப்படியாவது பிடிக்கணும்னு ஒவ்வொரு ஹோட்டலா அலைய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டீ பேக்கு வேற ஒரு டாக்டரோட ஐடென்டிட்டியில ஆளு ஜாலியா இருக்காரு. எங்க நம்ம மைக்கேல், லிங்கன் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஷிப்லயே வேற ஒரு இடத்துக்கு போக போறாங்க. அதுக்காக ரெடியா இருக்காங்க. கூடவே சாராவையும் கூப்பிடுறாங்க. சாராவும் சந்தோஷமா வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் சாராவுக்கு தெரிய வருது பின்னாடி FBI ஏஜென்ட் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு. ஸோ
இந்த நேரத்துல இவங்க போனாங்கன்னா மைக்கேலும் லிங்கனும் மாட்டிப்பாங்க. சோ அதனால அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஷிப்புக்கு போகாமலே இவங்க அந்த ஏஜென்ட்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இதனால மைக்கேலுக்கும் லிங்கனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சோ இவங்க பனாமா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க இவங்களுக்குன்னு ஒரு போட் இருக்கு. இங்க அந்த பிரசிடென்ட்டுக்கும் மேல இருக்கிற அந்த சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்சி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பனாமால தான் மைக்கேலும் நம்ம லிங்கனும் இருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிட்டு ஆலெக்ஸ அனுப்புறாங்க அங்க. எங்க போட்ல நம்ம மைக்கேலும் லிங்கனும் இருக்கும் பொழுது மைக்கேலுக்கு ஒரு மெசேஜ் வருது சுக்ரே கிட்ட இருந்து தான். பனாமால இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்லி, ஏன்னா அங்கதான் டீ பேக் இருக்காராம், $5 மில்லியன் பணமும் இருக்கான். சோ உடனே வேகமா நம்ம மைக்கேல் அங்க இருந்து போயிடுறாரு. லிங்கனும் மைக்கேல தேடுறாரு. அப்ப கீழே போன் கிடக்குது. அந்த மெசேஜை பார்த்து இவரும் அந்த ஹோட்டலுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு. சோ டீ பேக் அந்த ஹோட்டல்ல இருக்காரு. அவரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைக்கேல் அங்க இருக்காரு. மைக்கேல் மட்டும் கிடையாது, சுக்ரேவும் ஆபீசர் பெலிக்கும் அங்கதான் இருக்காங்களே. பெலிக்கு மைக்கேல பார்த்துட்டு அவனை மாட்டினல நீ அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம மைக்கேல் எல்லாருமே இங்க வந்ததுக்கான ரீசன் டீ பேக்கை பிடிக்கிறதுக்காக தான், பணம் எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு டீ பேக் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணி டீ பேக்கை காலி பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா டீ பேக் சாதாரண ஆளா, பயங்கரமான ஆளாச்சே. 3 பேருக்கிட்ட இருந்தும் எஸ்கேப் ஆகி அங்கிருந்து போக ட்ரை பண்றாரு. ஆபீசர் பெல்லிக்கோடைய கால்ல எல்லாம் ஷூட் பண்ணிடுறாரு. இதே இடத்துக்கு தான் அந்த FBI ஆபீசர் ஆலெக்ஸும் அங்க வந்திருக்காரு. நல்ல வேலையா நம்ம லிங்கன் அங்க வந்து ஆலெக்ஸ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. சோ ஆபீசர் பெல்லிக்கு வந்து கால்ல குண்டடிப்பட்டதுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம மைக்கேலும் சுக்ரேவும் சேர்ந்து அவ்வளவுதான் டீ பேக்கை பிடிச்சிடுறாங்க. அவர்கிட்ட இருந்து பணத்தையும் எடுத்துடுறாங்க. டீ பேக் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம், ஒரு கார் ஏற்பாடு பண்ணி கொடு, ஒரு செம்ம விஷயம் ஒண்ணு உனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அந்த இன்ஃபர்மேஷனை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, மைக்கேல் அதெல்லாம் தேவையில்லைன்னு டீ பேக்கை போலீஸ்ல மாட்டி வேணும்னு நினைக்கிறாரு. இந்த நேரத்தில் நம்ம டாக்டர் சாரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கோர்ட்ல ஹியரிங் நடக்குது. அவங்க தான் வந்து பிரிசன் பிரேக்குக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்ப மைக்கேல் கூட சேர்ந்து தப்பிக்க ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லி கேஸ் மேல கேஸ் போட்டு அவங்களுக்கு தண்டனையை கொடுக்க போறாங்க. ஆனா கடைசி நேரத்துல ஒருத்தர் இது எல்லாத்தையும் பண்ணது நான் தான், டாக்டர் சாரா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி அவரு சரண்டர் ஆகுறாரு. யாரான்னு பார்த்தா அது நம்ம கெல்லர் மேன் தான். எங்க நம்ம மைக்கேலும் வந்துட்டு எங்க லிங்கன் போனான் காணமே அப்படின்னு சொல்லி லிங்கனுக்கு கால் பண்ணா அங்க ஆலெக்ஸ் தான் அட்டன் பண்றாரு. ஆலெக்ஸ் லிங்கனை அடிச்சு போட்டாரு போல. மைக்கேல் ஒழுங்கா வந்துரு, நீங்க 2 பேருமே என் கையில மாட்டியே ஆகணும் அப்படின்னு ஆலெக்ஸ் சொல்ல மைக்கேலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க கோர்ட்ல வந்து நம்ம கெல்லர் மேன் இருக்காருல்ல, அவரு எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. பிரசிடென்ட பத்தியும் சொல்லிடுறாரு. அவங்க தான் இப்ப பிரசிடென்ட் கிடையாது, ராஜினாமா பண்ணிட்டாங்களே. சோ அதனால எல்லா கேஸுமே சால்வ் ஆகுது. நம்ம லிங்கனும் நிரபராதி ஆகுறாரு. மைக்கேலுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. சோ சாராவையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த விஷயம் மைக்கேலுக்கும் லிங்கனுக்கும் தெரியாதுல்ல. சோ மைக்கேல வந்து ஆலெக்ஸை காப்பாத்தணும். ஆலெக்ஸ் வேற என்ன கேட்டிருக்காருன்னா, அவங்களுடைய போட்டை கேட்டிருக்காராம். ஏன்னா அந்த ஆலெக்ஸோட பிளான் என்ன அப்படின்னா, காசு பணம் எல்லாம் ஆட்டைய போட்டுக்கிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அந்த போட்ல அவரோட ஃபேமிலி கூட சந்தோஷமான லைஃப் வாழணும். அதுதான் ஆலெக்ஸோடைய பிளான். சோ மைக்கேல் வந்துட்டு ஆலெக்ஸ் கிட்ட போகாம ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரக் டீலரை பார்க்க போறாரு. நிறைய போதை பொருளை வாங்குறாரு. அதுக்கப்புறமா தான் அவரு ஆலெக்ஸை பார்க்கவே வராரு. ஆலெக்ஸ் வந்து இப்போ லிங்கனையும் மைக்கேலையும் கன் பாயிண்ட்ல பிடிச்சிடுறாரு. அதோட அந்த இடத்துக்கு அந்த கொரியன் ஆளையும் வர சொல்றாரு. ஆக்சுவலா அந்த கொரியன் ஆளு வேலை செய்யறது வந்துட்டு ஒரு சீக்ரெட் ஏஜென்சிக்கு. அந்த ஏஜென்சியோடைய லீடரா ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு மொட்டை. அவரோட பேர் வந்து பேட்மேன். அவர்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு, சோனா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல். சோ அந்த பேட்மேனுக்கு கீழே தான் அந்த கொரியன் ஆளுலாம் வேலை செய்யறாரு. அந்த கொரியன் ஆளும் ஆலெக்ஸ் கிட்ட வந்து சரி ஓகே அவங்க 2 பேரும் என்கிட்ட ஒப்படின்னு சொல்லும் பொழுது ஆலெக்ஸ் முடியாதுன்னு சொல்றாரு. நான் ஒன்ன போட்டு தள்ள போறேன், பணத்தை ஆட்டைய போட்டுக்கிட்டு ஜாலியா இவனுங்க போட்லயே ஏறி தப்பிச்சு போக போறேன்னு சொல்ல, ஆனா கொரியன் ஆளு வந்தவர் தனியாவ வந்திருப்பாரு, ஆட்கள்லாம் வந்திருப்பாங்கல்ல. சோ ஆலெக்ஸை போட்டு தள்ள ட்ரை பண்றாங்க. ஆனா ஆலெக்ஸ் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி நம்ம மைக்கேல் லிங்கனுடைய போட்ல இங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்றாரு. அந்த கேப்ல மைக்கேலும் லிங்கனும் எஸ்கேப் ஆகி என்ன பண்றாங்கன்னா, அந்த ட்ரக் டீலர் ஆளுங்க கிட்டயே புதுசா ஒரு போட்டை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்றாங்க. அதோட சாரா கிட்ட இருந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. சாரா கூடவே சேர்ந்து எஸ்கேப் ஆக போறாங்க. சாராவும் விஷயத்த சொல்றாங்க, உங்க மேல இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்க அந்த கொரியன் ஆளு வராரு. சோ மைக்கேலும் வந்து உனக்கு தேவை பணம் தானேன்னு பணத்தை கொடுத்தா அவர் அந்த பணத்தை தள்ளி விட்டுறாரு தண்ணில. எனக்கு தேவை பணம் கிடையாது, எங்களுக்கு ஒரு பாஸ் இருக்காரு, தி கம்பெனியோடைய ஓனர். அவரோட பேரு பேட்மேன். அவரு உங்க 2 பேர்ல இருந்து ஒருத்தர் வேணும்னு சொல்லி கேட்டாரு. ஒழுங்கா 2 பேர்ல ஒருத்தன் என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லி கன் பாயிண்ட்ல மிரட்டும் பொழுது சாரா ஒளிஞ்சிருந்து கன்னாலேயே அந்த கொரியனை ஷூட் பண்ணி காலி பண்ணிடுறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்துருது. என்ன பண்றதுன்னு தெரியல. லிங்கன் தனியா எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. இங்க சாராவும் மைக்கேலும் எஸ்கேப் ஆகுறாங்க. மைக்கேலுக்கு வந்து சாராவை எப்படியாவது காப்பாத்தணும். சோ அதனால சாராவை இவரு பணைய கைதியா வச்சிருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சாராவை விட்டுட்டு இவரு சரண்டர் ஆகுறாரு. சோ அதனால சாராவை அரெஸ்ட் பண்ணல, அதுக்கு பதிலா மைக்கேலை மட்டும் அரெஸ்ட் பண்றாங்க. அதோட ஆலெக்ஸ்
இருக்கார்ல தலைவர் போட்ல எஸ்கேப் ஆகி போனாரு. ஆனா நம்ம மைக்கேல் போதை பொருள்லாம் வாங்கி அந்த போட்ல தான் வச்சிருப்பாரு போல. செக்கிங்ல மாட்டிக்கிட்டு அலெக்ஸையும் புடிச்சு ஜெயிலுக்கு அடைக்கிறாங்க. நம்ம அலெக்ஸ் மைக்கேல் ஒரே ஜெயிலுக்கு தான் போறாங்க. அந்த ஜெயிலோட பேரு தான் சோனா. அந்த ஜெயிலுக்குள்ள தான் அந்த பேட்மேன்லாம் இருக்காரு. ஆனா அவங்களெல்லாம் பார்க்க ஏதோ சயின்டிஸ்ட் மாதிரி இருக்காங்க. சோ மைக்கேலும் அந்த ஜெயிலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜெயிலே வித்தியாசமா இருக்கு. அதுல இருக்கிற கைதிகள்லாம் ஒரு மாதிரி ரொம்பவே டிஃபரெண்டா இருக்காங்க. அங்க ஒரு ஆளை பயங்கரமா அடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. யாரான்னு பார்த்தா ஆபீசர் பெல்லிக்கு. அவரும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாரு போல. ஏன்னா டீ பேக்க அழகா மாட்டி விட்டாரு. சோ இது எல்லாத்தையும் மைக்கேல் அப்படியே பார்த்துக்கிட்டே மெதுவா போக ஆரம்பிக்கிறாரு. வெளிச்சமா ஒரு டோர் இருக்கு. அந்த டோர் வழியா அவரு போக இந்த இடத்துலயே இந்த சீசன் 2 முடியுது. சோ லிங்கன் வந்து எஸ்கேப் ஆகி வெளியே இருக்காரு. சாராவும் அப்படிதான் இருக்காங்க. சோ ஜெயில இருந்து தப்பிச்சது மொத்தம் 8 பேரு. அந்த 8 பேர்ல 3 பேர் இறந்து போயிட்டாங்க. நம்ம அப்ரூசி, ஆர்வ கோளாறு, அப்புறம் அந்த சைக்கோ. மீதி இருக்கிறவங்கள நம்ம சீனோட்டு வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுறாரு. ஏன்னா வந்து அலெக்ஸ் வந்து மிரட்டினதுனால தான் இவர் இப்படிலாம் பண்ணிருக்காரு. அப்புறோரா மாறி அவரோட ஃபேமிலி கூடவே சேர்ந்துட்டாரு. சுக்ரே வந்து வெளியே தான் இருக்காரு. ஆனா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு நம்ம பெல்லிக்கு தான் தெரியுமே. ஆனா பெல்லிக்கு சோனான்ற அந்த ஜெயிலுக்குள்ள அடி வாங்கி ஆளு மூஞ்சி கையெல்லாம் உடஞ்சு போயிருக்கு. சோ டீ பேக் வந்து வெளியே ஒரு லோக்கல் ஜெயில தான் இருக்காரு. இன்னும் சோனாவுக்கு வரல அவரு. சோ லிங்கன் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. டாக்டர் சாராவும் வந்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. நம்ம மைக்கேல் மட்டும் இப்ப மாட்டிக்கிட்டு புதுசா சோனா அப்படின்ற ஒரு பிரிசன்ல மாட்டிக்கிறாரு. அந்த பிரிசன் என்ன, அதுல என்னென்ன வேலை பாக்குறாங்க, இது எல்லாமே அடுத்த சீசன்ல தான் நமக்கு தெரிய வரும். சோ அதையும் ரொம்ப சீக்கிரமா நம்ம பார்க்கலாம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் எபிசோட்ல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.